قل هو الله الله الصمد لم يولد ولم يكن أحد. பாக்கியநாதன் செங்கல்பட்டுங்க. செங்கல்பட்டுல இருந்து வராங்க. சரி, பாக்கியநாதன் பேர். அடுத்து நான் கொடுத்துறேன். ஒரு இந்துக்கள்ல ஒரு பழமொழி இருக்கு, ராமலிங்க அடிகள் யாருன்னு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மலை மேல மழை பெய்த பிறகு அது என்ன சிற்கோடைகளை ஒடியாது, அதுக்கு ஆறுகளான்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். இந்த ஆறு யமுனை, கங்கை, பிரம்மபுத்திரான்னு வழங்குறோம், கூப்பிடுறோம். ஆனா இந்த ஆறெல்லாம் சேர்ந்து கடைசியில ஒரே கடல்ல தான் போய் சேரும். அதே போல இறைவன் என்பவன் ஒருவன் தான் அப்படின்னு மற்ற இது மதங்கள் சொல்லி வருது. அப்படி வரும்போது கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பைபிளை தான் முக்கியமா வச்சு அவர் தான் இயேசு தான் உண்மையான தேவர் அப்படின்னு. அதே போல இந்துக்கள்ல பார்க்கணும்னா அவங்க முருகனையும் சிவனையும் வச்சுட்டு பகவத்கீதை தான் முக்கியமானதுன்னு வச்சுருக்காங்க. இப்படி தொழுதுட்டு வரும்போது ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும் மற்றவர்கள் இருக்கும்போது கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மற்றவர்களும் இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஏன் இந்த முஸ்லீம்கள் மட்டும் அல்லாஹ்வினுடைய கொள்கை தான் முக்கியம், அல்லாஹ் என்பவர் தான் முக்கியம் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள்? எதனால் என்பது ஐயா பேர் என்ன? பாக்கியநாதன். ஐயா பாக்கியநாதன் அவர்கள் மிக அழகான அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது ராமலிங்க அடிகளார் சொன்ன உதாரணம் காட்டி, மழை பெய்யுது, பாறையில அந்த மழை விழுது, பாறையிலிருந்து வடிந்த அந்த தண்ணீர்கள் ஆறுகளில் போய் கலக்குது, எல்லா ஆறுகளும் போய் ஒரு கடல்ல போய் கலந்துருது. அந்த மாதிரி எல்லா மதங்களுமே ஒரு இறைவன்கிட்ட போய் சேரக்கூடிய வழிதான் அப்படிங்கறது எல்லாரும் ஒத்துக்கிற போது இஸ்லாம் மட்டும் ஏன் ஒத்துக்கிறல? அதான் அவங்க கேட்கறாங்க. இஸ்லாம் மட்டும் ஏன் ஒத்துக்கிறது இல்லை? எம்மதமும் சம்மதம்ங்கிறது இஸ்லாம் ஒத்துக்கல. கரெக்ட் தான் அவங்க கேட்கறது. எல்லாம் சரின்னு ஒத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இந்த உதாரணம் அழகான உதாரணம். எது இந்த உதாரணம் சொல்றாங்கல்ல, எல்லா நதிகளும் கடலில் தான் கலக்கிறது, அது உண்மை. இந்த நதிகள்ல போய் நதிகள்லாம் கடல்ல கலக்கிற காரணத்தினால எல்லா வழிமுறைகளும் ஒரு இடத்துல தான் போய் சேருங்கிற அந்த ஒப்பீடு இருக்குல்ல, அது சரியில்லைங்க. இப்ப இதே மாதிரி எல்லா நதியும் போய் கடல்ல கலக்கிறதுனால நீங்க பாரிஸ்ல பேருந்து நிலையத்தில் போறீங்க, பஸ் நிக்குது, நிறைய பஸ் நிக்குது. நீங்க எல்லா பஸ்ஸும் எங்க ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடும் ஏறுவீங்களா? பார்த்து ஏறுவீங்களா? ஒவ்வொரு பேருந்தும் ஒரு பக்கத்துக்கு போகும். ஒரு திருவள்ளூர் பேருந்து நிலையத்துக்கு போறீங்க, எந்த பஸ்ஸா இருந்தாலும் ஏறிக்கிட்டு போக மாட்டோம். நாகர்கோயில்னு போட்டிருக்கான்னு பார்ப்போம், அதுல ஏறி தான் நாகர்கோயிலுக்கு, திருநெல்வேலிக்கு, மதுரைக்கே போவோம். அது மாதிரி பெங்களூர்னு போட்டிருக்கிற வண்டியில ஏறி தான் பெங்களூருக்கு ஓசூருக்கு நம்ம போவோமே தவிர, ஓசூர் வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு நாகர்கோயிலுக்கு டிக்கெட் கேட்க மாட்டோம். கேட்டாலும் இறக்கி விட்டுருவாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில பாக்குறோம், எல்லாம் போய் ஒரு இடத்துல சேரக்கூடிய நதிகளும் இருக்கிறது, வெவ்வேறு வழிகளில் போய் சேர்ந்து இலக்கு அடைய வேண்டியவைகளும் இருக்கிறது. இதுவும் இருக்குது உலகத்துல, அதுவும் இருக்குது. இப்ப இந்த மதங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த உதாரணம் பொருந்தும், அது சிந்திக்கணுமா இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான், அவனுக்கு மனைவி இல்லை, அவனுக்கு பிள்ளை குட்டிகள் கிடையாது, அவனுக்கு அண்ணன் தம்பி கிடையாது, கடவுளுக்கு தூக்கம் கிடையாது, கடவுளுக்கு மறதி கிடையாது, கடவுளுக்கு முதுமை கிடையாது, கடவுளுக்கு பலவீனம் கிடையாது, கடவுளுக்கு அசதி கிடையாது, கடவுளுக்கு சோர்வு கிடையாது, கடவுளுக்கு உணவு தேவைகள் கிடையாது, கடவுளுக்கு மலஜலம் கழிக்கிற தேவை கிடையாது. இப்படி ஒரு மதம் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது. இது ஒரு நம்பிக்கை. இன்னொரு நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னா, கடவுளுக்கு ஒரு மனைவி உண்டு, கடவுளுக்கு ஒரு மகன் உண்டு, அந்த மகன் எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து கொள்கிறார், கடவுளுடைய பிள்ளை அவரு. இப்படி ஒரு சித்தாந்தம் சொல்லுது. இன்னொரு சித்தாந்தம் என்ன சொல்லுது, கடவுளே நிறைய பேர் இருக்கிறாங்க, 3 கடவுள் இருக்கிறாங்க, முக்கியமான கடவுள். ஒரு கடவுள் படைப்பதற்கு மாத்திரமே உள்ளவரு, இன்னொரு கடவுள் காக்கிறதுக்கு மாத்திரம் அந்த இலாக்கா வச்சிட்டு இருக்கிறாரு, இன்னொரு கடவுள் அழிக்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும் அவற்றை உள்ளது. இப்படி 3ஆக அதை பிரித்து கொள்றோம். அந்த 3 பேருக்குமே மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்குது. கடவுள் தூங்குறாரு, கடவுள் தூங்குறது கடவுள் நம்ம எழுப்பி விடணும், அவர் திருப்பள்ளி எழுப்பி பாடணும், மணி அடிக்கணும், அப்புறம் தான் அவர் எந்திரிப்பாரு. இப்படி எல்லாம் இது ஒரு நம்பிக்கை. நான் இதுக்கு எத்தனை விதமான நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வர்றேன். எல்லாம் எப்படி ஒரு இடத்துக்கு சேரும்? ஒரு கடவுள் தான் என்பதும் இல்ல இல்ல 2-3 கடவுள் தான் என்பதும் ஒரே இடத்துக்கு சேருமா? எப்படி ரெண்டும் ஒன்னா சேரும்?
கடவுளுக்கு பொண்டாட்டியே இல்லைன்னு சொல்லக்கூடியதும் இல்ல கடவுளுக்கும் பொண்டாட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லுவதும் ஒரு இடத்துல கொண்டு எப்படி விடும்? ஒரே மாதிரி எல்லாம் சொன்னா ஒரு இடத்துல கொண்டு விட்டோம். ஒவ்வொன்றும் சொல்றது இதுக்கு வேற போர்டு அதுக்கு வேற போர்டு போட்டிருக்கு. இந்த போர்டு வந்து கடவுளுக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, ஆசாபாசம் உண்டு, தூக்கம் உண்டு. அப்ப அதை பாட்டு திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாய் எல்லாம் படிக்கிறோம்ல. அப்ப பார்க்கடல்ல கடவுள் தூங்கிட்டு இருக்கிறார். நம்ம இஸ்லாமிய தூங்குனா கடவுள் எப்படிப்பா? தூங்குற நேரத்தில் ஒருத்தன் கேட்டானா யாரு கேட்பாத? தூங்குற நேரத்தில் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுவான். அந்த பிரார்த்தனை யார் சரியா இருக்கிறது? அந்த நேரத்தில் யார் இந்த உலகத்தை இயக்குறது? அதனால கடவுள் தூங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப ரெண்டு எப்படி ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கும்? ஏதாவது ஒண்ணு சரின்னு சொல்லுங்க. இது முரண்பாடு. அதாவது ஒருத்தன் சொல்றான் 5 5 எத்தனை 10ங்கிறான் ஒருத்தன். ஊத்த கேட்கிறேன் 5 5 12ங்கிறாரு இவரு. அவர்கிட்ட கேட்கிறேன் 5 5மா 5 5 20 எல்லாம் சரிதான் நான் சொல்லுவேனா? ஒருத்தர் 5 5 10ங்கிறாரு, ஒருத்தர் 5 5 20ங்கிறாரு, ஒருத்தர் 5 5 12ங்கிறாரு. 3 பேரும் சொல்றீங்க, 3 எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுதான். 3ம் சரிதான் நான் சொல்லுவேனா? 5 5 20 யாப்பா சொல்றேன், அதுக்கு சரியா இருக்கும். 5 5 12 தப்புல அது. 5 5 10 தானே. அப்ப வாத்தியாரும் இப்படி இதே உதாரணத்தை காட்டினா என்ன பண்றது? இப்ப எல்லா நதிகளும் போய் கடல்ல கலக்கிற மாதிரி ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு, மாணவனுக்கு பரிச்சை வைக்கிறாரு. அவன் அக்பருக்கு பதில் அவுரங்கசீப்பை பத்தியும் அவுரங்கசீப் பதில் அக்பரை பத்தியும் எழுதி வச்சுட்டு போயிட்டான் பரிச்சையில. நீ எழுதும் சரி, நீ எழுதும் சரிதான் அப்படியா சொல்லுவோம்? சரி தவறுன்னு சிந்திக்கிற ஒண்ணு இருக்குல்ல மனிதனுக்கு. இது சரி இது தவறுங்கிற அடிப்படையில சொல்லணுமே தவிர எல்லாம் சரின்னு சொல்லுவது ஒரு காலத்தையும் சரியா இருக்காது. எப்ப சரியா இருக்கும் தெரியுமா? எல்லாம் சரிங்கிறதுக்கு காரணம் இருக்கணும். இப்ப சட்டை போடுறோம், நீ பருத்தியில வேண்டாலும் போட்டுக்க, ஆடையை மறைக்கும். நீ வந்து டெர்லின்ல வேண்டாலும் போட்டுக்க, அதுவும் பரவாயில்ல. பட்டுல வேண்டாலும் போட்டுக்க, இது ஓகே. என் ஆடையை எல்லாமே அந்த மானத்தை மறைக்கும், அந்த வகையில் ஓகே. அப்படி ஒற்றுமை இருக்கிற விஷயத்தில் சொன்னால் அதை ஒத்துக்கலாம், எல்லாம் சரிதாங்கலாம். அதாவது ஒரு பஸ் போகுது, நாகர்கோவில் போட்டாலும் ஏறிக்க, திருநெல்வேலிக்கு போறவன் திருநெல்வேலி போட்டாலும் ஏறிக்க, அட மதுரைண்டு போட்டா கூட ஏறி இறங்கி இன்னொரு பஸ்ல மாறி போய்க்கன்னு சொன்னா அது ஒரு இலக்குல போய்கிட்டு இருக்கிறதுனால சரின்னு சொல்லலாம், சரின்னு சொல்லிக்கலாம். இலக்கே வேற வேறையா இருந்தா சொல்லுவீங்களா? நீ வந்து நாகர்கோவில் பஸ்ல ஏறிட்டு பெங்களூருக்கு வேண்டாலும் ஏறிக்க, புதுடில்லிக்கு வேண்டாலும் ஏறிக்க, கல்கத்தாக்கு வேண்டாலும் ஏறிக்க, பம்பாய்க்கு வேண்டாலும் ஏறிக்கன்னா அது சரியா வராது. ஏன்னா இலக்கு வேறையா போச்சு. அப்ப நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு மதத்தினுடைய இலக்கும் ஒரே மாதிரியா இருந்தால், எல்லா மதமுமே கடவுள் ஒண்ணுன்னு சொல்லி, எல்லா மதமுமே கடவுளுக்கு புள்ள குட்டி இல்லைன்னு சொல்லி, எல்லா மதமுமே கடவுள் பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவன் சொல்லிட்டு சில வழிமுறைகள் அப்படி வித்தியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாம் சேர்தானப்பா எல்லாம் தானே சொல்றாங்களாம். வெவ்வேறு கொள்கைகளை சொல்லும் பொழுது எப்படி ஒரு இடத்துல போய் சேர்க்கும்? வெவ்வேறு கொள்கையா இருக்கும் போது ஒரே இடத்துல கொண்டு சேர்க்கிறது எப்படி நம்புறது? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, சிந்திங்க. இந்த உலகம் ஒரு பூமி தான் இருக்குது, நம்ம வாழக்கூடிய ஒரு பூமி. இது கடவுளை நம்பக்கூடியவர்கள், நம்பாதவங்களை விட்டுருவோம். நம்புறவங்க பார்வையில பூமியை கடவுள் படைச்சார். இந்த பூமியை கடவுள் படைச்சார். யாரு படைச்சாரு? அவர் கடவுள். தமிழ்நாட்டை ஒருத்தர் குண்டா தனியா படைச்சா ஒட்டி வச்சாரு? இல்ல, ஒரு உருண்டை இது. இந்த ஒரு உருண்டையை எவர் படைச்சார்? அவர் பேர் கடவுள். ஒரு சூரியன், அதை எவர் படைச்சார்? அவர் கடவுள். ஒரு சந்திரன் எவர் படைச்சார்? அவர் கடவுள். ஆகாயம் எவர் படைச்சார்? அவர் கடவுள். ஒருத்தர் தான் இருக்க முடியுங்க. இப்படி ஒரே கடவுளுக்கு பின்னாடி போனா மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவம் வரும். என் கடவுள் உன் கடவுள் வராது. எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தானே. அப்புறம் என்ன உன் கடவுள் என் கடவுள்? தமிழனுக்கு ஒரு கடவுள், மலையாளிக்கு ஒரு கடவுள். ஏன் இப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு கடவுள் போனா உலக சகோதரத்துவம் வந்துருமா இல்லையா? இப்படின்னு சொல்லுவதும் எப்படி சரியா வரும்? இன்னொன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்கா, எல்லாம் வந்து ஒரே இடத்துல போய் சேர்க்குங்கிறது தப்புங்கிறதுக்கா. ஏன்னா இது வந்து நிறைய ஒரு தவறாக நம்ம சமுதாயத்தில் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த மனிதனுடைய தோற்றத்தை பற்றி இஸ்லாம் ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த உலகத்துல எத்தனை மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும், எந்த நாட்டில் அவங்க வாழ்ந்தாலும், எந்த நிறத்துல இருந்தாலும், எந்த பாலை சேர்ந்தவர்களா இருந்தாலும், இவங்க அவ்வளவு பேருமே ஒரே ஜோடியில் இருந்தான் உருவானார்கள் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் படைச்சது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையை தான், ஒரு ஜோடியை தான். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரே ஒரு ஜோடியை தான் கடவுள் படைச்சார். அந்த ஒரு ஜோடிக்கு மத்தியில இனவிருத்தி ஏற்பட்டு அவர்கள் பல்கி பெருகித்தான் இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு 600 கோடி மக்களை தொட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 600 கோடி பேருக்கு ஒரே ஒரு மூல பிதா தான், ஒரே ஒரு மூல தாய் தான். இது இஸ்லாம் சொல்லுது. நம்மளா பிரிஞ்சுக்கிட்டோம். அது அந்தந்த பகுதியில வாழக்கூடிய தகுந்த மாதிரி நிறம் மாறி போச்சு. நம்மளா அங்க கலந்து பேசணும், ஒரு மொழி உண்டாக்கிடுச்சு. நம்மளா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு இது தமிழ்நாடு, மலையாளம், இந்தியா, பாகிஸ்தான் நம்மளா அதை பிரிச்சுக்கிட்டோம். உலகத்துல கடவுள் படைச்ச மேப்புல இந்த கோடுகள்லாம் இல்ல. கடவுள் படைச்ச அந்த உலகத்துல தமிழ்நாட்டுக்கு இல்ல, அல்ல கடவுள் படைச்ச மேப்புல உண்டா? மனிதன் உண்டாக்குன மேப்புல இருக்குது.
கடவுள் படைச்ச அந்த உலக உருண்டைக்குள்ள இது வரைக்கும் தமிழ்நாடு அவர் கோடு போட்டு வைக்கல. அவர் ஒரே உருண்டையா தான் படைச்சு வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல அப்படி செதறி போய் நம்ம இது ஒரு இஸ்லாமிய நம்பிக்கை. மனிதன் பூரா அவன் பிராமணனா இருந்தாலும், செட்டியாரா இருந்தாலும், முதலியாரா இருந்தாலும், தலித்தா இருந்தாலும், மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவனா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், புத்தனா இருந்தாலும், மதமே இல்லாத நாத்திகனா இருந்தாலும், அவன் எல்லாமே ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்து பிறகுன ஆளுக்கு தான், எல்லாம் அண்ணன் தம்பி தான். இது இஸ்லாம் சொல்லுதுங்க. மனிதனுக்கு மத்தியில் வித்தியாசம் கிடையாது. இதுவும் இல்ல, அப்படி கிடையாது. இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தலையில இருந்து வந்தவங்க, இந்த ஆளுக்கு மட்டும் கடவுளுடைய இடுப்புல இருந்து வந்தவங்க, இந்த ஆளுக்கு மட்டும் கடவுள் தொடையில இருந்து வந்தவங்க, இந்த ஆள் மட்டும் கடவுள் காலில இருந்து வந்தவங்க, இந்த ஆளு கடவுளுக்கு இடமே இல்லாம இவங்க 5வது இதுல பஞ்ச மருந்து உள்ளவங்க, இது ரெண்டும் ஒரு இடத்துக்கு சேர்க்குமா? இது ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு உலகத்துல. இப்படி ஒரு மத நம்பிக்கை இருக்குன்னு வைங்களேன். மனிதனுக்கு மத்தியில பிறப்படிப்படையிலே வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது ஒரு சித்தாந்தம். பிறப்படிப்படையில் எவனும் உயர்ந்தவன் கிடையாது. அவனுடைய கொள்கை, கோட்பாடு, செயல்பாடு, நன்னடத்தை அதை வச்சு உயரலாம் ஒருத்தன். நான் என்னுடைய அறிவை கொண்டு உயரலாம், ஆற்றலை கொண்டு உயரலாம், செல்வத்தை கொண்டு உயரலாம், திறமையை கொண்டு உயரலாம், உழைப்பை கொண்டு உயரலாம், அது ஒத்துக்கலாம். பிறப்புலையே நான் இங்க பிறந்ததுனால நான் சிறந்தவன் ஒத்துக்க முடியாது. நான் யார் தெரியுமா? இங்க பிறந்தவன், அதனால உனக்கு என்ன, அதை ஒத்துக்க முடியாது. அப்ப நான் கேட்கறது என்ன தெரியுமா? இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்குமா? ரெண்டும் ஒன்னா? 5 5 10ங்கிறது 5 5 20 சொல்வதற்கு மத்தியில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அதை விட கூட வித்தியாசம் இருக்கா இல்லையா? மனிதன் பூரா ஒரே இனம்னு சொல்வதற்கும் மனிதனே பல இனம்னு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்படி நீங்க நிறைய முரண்பாடு இருக்கு. விதவைகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மதம் சொல்லுது, அதுவும் சரிதான். பண்ணத்தான் வேணும், விதவைகளுக்கும் உணர்ச்சி உண்டு ஒரு மதம் சொல்லுது, ரெண்டும் சரிதான் ஒத்துக்குறீங்களா? எல்லாம் ஒரு இடத்துக்கு சேர்க்குதுன்னா விதவைகளை கல்யாணம் பண்ணக்கூடாது, உடன்கட்டை யாரணும், அதுக்கு இந்த இப்ப சட்டத்தில் இடம் இல்லாதனால கல்யாணம் பண்ணாம இருக்கணும். இன்னொரு மதம் சொல்லுது இல்ல, கண்டிப்பா அவங்களும் உணர்ச்சி உண்டு, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான அதே உணர்வுகளும் ஆசாபாசங்களும் பெண்களுக்கும் உண்டு சொல்லுது. ரெண்டும் சரின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணணுங்க, அதுவும் சரிதான், பண்ணக்கூடாது, அதுவும் சரிதான். இது எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க? விதவைக்கு கல்யாணம் பண்ணலாங்கிறது சரி, பண்ணக்கூடாதுன்னு சரிதான் ஒத்துக்கிறோமா? முரண்பாடு இருக்கா இல்லையா? முரண்பட்ட அம்சங்கள் ஏராளமா இருக்கு ஒவ்வொரு மதத்துக்கு மத்தியிலே. 1 2 முரண் அல்ல. இஸ்லாமிய மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள், இந்து மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள், அந்த 2 மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் நிறைய முரண்பாடுகள். இவ்வளவு முரண்பாடு இருக்கும் போது முரண்பாடுகளை ஒரு மனிதன் ஒத்துக்கிற கூடாது. முரண்பாடுகளை ஏதாவது ஒன்று தான் ஏத்துக்கணும். முரண்பாடு இல்லாதவைகளை என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் ஏத்துக்கலாம். இப்ப நான் நிக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இது முரண்பாடு இல்லை. நான் நிக்கிறேன்னு சொல்றேன், நீங்க நம்பலாம். இவர் உட்கார்ந்து இருக்காரு நம்பலாம். நான் என்ன சொல்றேன்? நான் நிக்கிறேன் உட்கார்ந்து இருக்கிறேங்கிறேன், இதை நம்ப கூடாது. அட ஒண்ணு நிக்கிறேன்னு சொல்லி இல்ல உட்காருன்னு சொல்லி ரெண்டு எப்படி செய்வோம்? ஒரு நேரத்துல ஒரு மனுஷன் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியுமா? நான் உங்கள்ட்ட சொல்றேன், நான் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், நல்லா தானே இருந்தான்னு சொல்லுவீங்க, சொல்லுங்களா இல்லையா? இதை ஒத்துக்கிற மாட்டீங்க. நான் நிக்கிறேன், இவர் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா ஒத்துக்குருவீங்க. அது சரி, நீங்க நிக்கலாம், அவர் உட்கார்ந்து இருக்கலாம், அது ஒத்துக்கிறது, அறிவு ஏத்துக்கிறது. அப்ப முரண்பாடுகளை நம்ம அறிவு எப்பவும் ஒத்துக்கிற கூடாது. அப்ப எல்லா மதங்களுக்கு மத்தியில முரண்பாடு இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. சில ஒற்றுமையான 1 அம்சங்கள் இருக்கலாம். திருடக்கூடாது, எல்லா மதமும் திருட சொல்லல, எந்த மதமும் சொல்லல. விபச்சாரம் அம்சங்கள் அதுல ஓகேன்னு சொல்லுங்க, எல்லா வகையிலையும் ஓகேன்னு சொல்லக்கூடாது. வித்தியாசம் உள்ள வித்தியாசமா எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில தான் எம்மதமும் சம்மதம்லாம் அவங்க சொல்லக்கூடாது. இதுதான் சரின்னு ஒவ்வொருத்தரும். அது மாதிரி இந்து மதத்தில் உள்ளவங்க அது சரின்னு நம்பணும், இல்லைன்னா வெளியே வந்துடணும். கிறிஸ்தவ மதத்தில் உள்ளவங்க அது சரின்னு நம்பணும். இதுவும் சரி அதுவும் சரின்னா அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லை, எந்த பிடிப்பும் இல்லை, எந்த ஒரு சிந்தனையும் அவங்க செலுத்தலேன்னு ஆயிரும். இந்த ஐயாட்ட கொடுங்க. சாதிங்க ஐயா, என் பேர் உத்தமன். இல்லைங்க, சீட்ல எழுதி வாங்கினா ஒரு தவிர சீட்ல நீங்க எழுதி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், நான் வச்சுக்கிருவேன். சில சீட்டுக்கு நான் சொல்லிடுவேன், டைம் முடிஞ்சு போயிடும். சில சீட்டு மிச்சமா போயிடும். தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு தெரியாதெல்லாம் விட்டு போயிட்டாரு. நீங்க நேரடியா கேட்டா பெண்டிங் இருக்காது, அதாவது எழுதி கேட்டால் சரி, ரைட் ரைட். சரி, இல்ல அதுல அவங்களுக்கு வாய்ப்பு தரேன், அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. நீங்க அதாவது நீங்க நிலைநாட்டுற மாதிரி தான் நான் சொல்றேன். நீங்க அதை மறுத்து சொல்லலாம்னு உங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கேன்ல. அதாவது நிலைநாட்டல இல்ல, நான் சொல்றது நிலைநாட்டுற மாதிரி தான் சொல்றேன். அது நான் பொய்யெல்லாம் சொல்றது வேற, நிலைநாட்டுற மாதிரி தான் சொல்றேன். நீங்க நிலைநாட்ட உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். சொல்லுங்க. இல்ல சொல்லிக்கிறேன், ரொம்ப நேரம் நினைக்கிறேன். என் பேர் உத்தமன் ஐயா, என் பேர் உத்தமன். அமைதியாங்க. நான் இந்த உலகத்துல முஸ்லீம் மதத்தை நான் பெருமையா நினைக்கிறேன். ஆனால்
உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையே, ஏன் மத கொள்கை பிரகாரம் உங்களுடைய ஆட்கள் நடப்பதில்லை? நீங்கள் என்ன சொல்றீங்க? வட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்க, குடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, பிறரை வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு உயிரை வெட்டக்கூடாதுன்னு அதாவது சொல்லும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி அமைதியா இருக்கீங்களா? பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எத்தனை உயிரை ஒன்றாலும் கொள்ளலாம், பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு எத்தனை உயிரை ஒன்றாலும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கோபம், உங்களுக்கு கோபம் வந்தோ இல்ல யாருக்கோ கோபம் வந்தோ, இவர் மறுப்பு கருத்து உடையவரே, பிஸ்மில்லான்னு சொல்லி இவரை வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மதம் ஏத்துக்கிறேன். இது நியாயமா? அடுத்து இந்திய சட்டத்துக்கு உட்படாமல் மீறி நீங்கள் செயல்படுவதாக நான் கருதுகிறேன். என்னன்னா கேரளாவில் சைதாபாடுன்னு ஒரு அம்மா வழக்கு போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அப்ப அந்த வழக்கை தீர்ப்பையே மறிச்சு உங்க இமாம்கள்லாம் சேர்ந்து அந்த தீர்ப்பையே அந்த அம்மாவுக்கு தீர்ப்பு வழங்கினது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களே போய் அந்த அம்மாவை சமாதானப்படுத்தி அதை ஆய கட்டிட்டீங்களே, இது இந்திய சட்டத்துக்கு அரசியல் சட்டத்துக்கு முரண்பாடு அல்லவா? ஒண்ணு. ரெண்டாவது, மதத்துல நீங்க நாங்கெல்லாம் உலகத்துல ஜனங்கள் பெருத்துக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி 600 கோடி ஆகி போச்சு. 600 கோடி ஜனங்கள் பெருத்துட்ட போது நாங்கெல்லாம் குடும்பம் சின்னதா இருக்கணும், 2 குழந்தை இருந்தா போதும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கினா போதும்னு சொல்லும் போது உங்க நபிகள் 18 கல்யாணம் பண்ணிக்கினாரு, விதவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் 4 பிள்ளை 12 பிள்ளை 5 பிள்ளை பெற்றுக்கலாம், இப்படியே உங்க சமுதாயம் பெருத்துக்கினே போகணும்னு கருதுறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? இவைகளுக்கெல்லாம் நேரடியா சில பதில்களை சுருக்கமா சொல்லுங்க, மற்றவங்களும் கேட்கணும். ஐயா பேர் என்ன சொன்னீங்க? ஐயா பேரு ஐயா உத்தமன். அருமையான பேரு, அருமையான உத்தமமான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு 4 கேள்விகளை அவங்க மொத்தமா கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னா, பிற மக்களை பிஸ்மில்லான்னு சொல்லி வெட்டலான்னு சொல்லி உங்க மதத்துல இருக்குதே அது ஏன்? இது ஒரு சுருக்கமான கேள்வி. அதாவது ஒருத்தனை கொல்றது போய் பிஸ்மில்லா கொல்றது மட்டும் இல்ல, அதாவது மற்ற உயிர்களையும் கொல்லும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி அதை சொல்றீங்களா? அந்த ஆடு மாடுகளை அது மட்டும் இல்ல, அதே கொள்கை தானே நீ ஃபாலோ பண்ண போறீங்க. ஆடு மாடு வெட்டுற மாதிரி மனுஷன் உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்கா மனுஷனையும் வெட்டுறது நடக்குது. நல்ல அழகான கருத்து. அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அதாவது இப்ப இந்த உயிர் பிராணிகள் இருக்குல்ல, அதுதான் அவர் கேட்கறாங்க. உயிர் பிராணிகளை பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்து நீங்க கொள்றீங்க, இது சரியில்லை. இதே மாதிரி மனுஷனையும் வெட்ட மாட்டீங்கிற அடிப்படையில் கேட்டிருக்காங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, இந்த உயிர் பிராணிகளை கொல்வது இருக்கு பாருங்க, இது ஒரு பாவகரமான காரியமாக நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இதை கடைபிடிக்கல. உயிர் பிராணிகளை வதை செய்யறது இருக்கு பாருங்க, அதை தவிர்த்த ஒரு மனிதன் உலகத்தில் கிடையாது. நீங்க விளங்கிக்கணும். உயிர் வதங்கிறீங்கல்ல, நீங்க குடிக்கிற தண்ணீர் இருக்கு பாருங்க, அதுல உயிர்கள் இருக்கு. அது அப்படி பச்சையா சாப்பிட்டாலும் சரி தண்ணீரை, அதுல ஏராளமான உயிர்கள் அதுல இருக்குது, கிருமிகள் இருக்குது. அதுதான் போட்டு முழுங்குறோம். நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த உயிரை சமைச்சு சாப்பிட்றீங்க, அவ்வளவுதான். சுடு தண்ணி சாப்பிட்டாலும் நீங்க உயிரினத்தை சாப்பிடுறீங்க, பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் உயிரினத்தை சாப்பிடுறீங்க. உயிரினம் உள்ள போகாத ஒரு மனிதனே கிடையாது. நீங்க சுவாசிக்கிற காற்றுல இருந்து எத்தனையோ உயிரினங்கள் உள்ளக்க போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் மலேரியா எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அது நம்மளை அறியாம போகுதுன்னு சொல்லிடுவீங்க, நம்மளா தேர்ந்தெடுத்து செய்யறோம்ன்றீங்க. தண்ணியை தேர்ந்தெடுத்து தான் குடிக்கிறோம். நீங்க சாப்பிடுற கத்திரிக்காயில உயிர் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்குது. அப்ப உயிர் யாரும் தவிர்க்கவும் முடியாது. அது ஒண்ணு நீங்க விளங்கிக்கணும். உயிரினத்தை நான் கேட்கிறேன், கொசு மருந்து அடிச்சு எதுக்கு இப்ப கொசு கொள்ற? அது உயிர் தானே. ஒரு மனிதனுக்கு கேடு வரும்னு சொன்னா பாம்பை கொள்ளலாம், சேலை கொள்ளலாம், கொசுவை கொள்ளலாம். கொசுவை இதுக்கு நீங்க கரப்பானுக்கு எதுக்கு ஹிட் போட்டு அடிக்கிறீங்க? ஹிட்டு அதே அது ஒரு உயிர் தான் போயிட்டு போத. நமக்கு இடைஞ்சல் தரும்னா கொள்ளலாம்னா, நன்மை தரும்னா திங்கலாம், ரெண்டு ஒண்ணுதான். இடைஞ்சல் தர்றதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு உயிரினத்தை கொள்ளலாம்னு சொன்னா, அதுல இருந்து நன்மை வரும்னு சொன்னா நம்ம சாப்பிடலாம். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லை. அது சொல்றேன், அதையும் சொல்லிடுறேன். இதுல நல்லா விளங்கிக்கிறதுங்க. ஒரு சித்தாந்தத்தை நம்ம சொல்றதா இருந்தா உலகளாவிய அளவுல எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விதத்துல சொல்லணும். இப்ப அந்த வட துருவத்துல வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு காய்கறியோ பருப்போ கிடைக்காது, எதுவும் பயிர் செய்ய முடியாது. அவங்க உயிர் வாழ்வதாக இருந்தா கடல்ல உள்ள மீனை பிடிச்சி தான் அவங்க சாப்பிட்டு ஆகணும்.
இந்த எஸ்கிமோக்கள்னு சொல்றாங்க பாருங்க, இந்த துருவ பிரதேசங்கள் பனிப்பிரதேசங்கள்ல எந்த பயிர் பச்சைகளும் விளைய முடியாது. அப்ப நீங்க சைவம் தான் சாப்பிடணும்னு அவன் செத்து போயிடும். அப்படி ஒரு இனத்தை நம்ம இழக்க வேண்டி வரும். அந்த மாதிரியான எல்லா மனிதனும் வாழணும், அதை நம்ம பார்க்கணும். இது ஒன்னாச்சு. ரெண்டாவது, நீங்க காய்கறின்னு சொல்றீங்களே, அதுக்கு உயிர் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த இதுக்கு உயிர் இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இதை நான் வச்சுக்கிட்டு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே அளவுல தான் இருக்கும். இது பெருகாது, கூடாது, வளராது, மெலிஞ்சு போகாது, அது போகாது. நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு விதையை போடுறீங்க மண்ணுக்குள்ள, அது வளருது, பெருசாகுது, வளர்ச்சியை உயிரை காட்டுறது இல்லையா? அது செத்து போச்சுங்கிறீங்க. அதை வேக வச்சுட்டு அந்த விதையை போடணும் பார்ப்பேன். ஒரு விதையை வேக வச்சு அதை விவசாயத்தில் கூட முளைக்குமா? அதே பொருள் இருக்குதான் செய்யுது. அந்த உயிர் செத்து போயிடுது. செத்ததுனால முளைக்க மாட்டேங்குது. அப்ப நீங்க சாப்பிடுற மாம்பழத்துல உயிர் இருக்குத, உயிருக்குனால பெருக்கி வளருது. அசையக்கூடிய உயிர் இல்லை, அவ்வளவுதான் இருக்கு. மற்ற ஆடு மாட்டுக்கும் இந்த காய்கறிக்கு என்ன வித்தியாசம்னா, அதனுடைய உயிரை கொண்டு நடமாட முடியுது ஆடு மாட்டுக்கு. இந்த உயிரை கொண்டு நடமாட முடியல. வளர்ச்சி ஓகே, ரெண்டும் வளருது. உயிரே இல்லைன்னா ஒரு கல்லு கிடக்கிற மாதிரி கிடக்கிறது இல்லை. நீங்க அது அந்த உயிருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல, ரெண்டு செய்யலாம். இது வலி இருக்குன்னு சொல்லல. வலின்னா என்ன? வேதனையா? வேதனைக்கு வர்றான். அதாவது இது ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த சைவ அசைவ பிரச்சனை இருக்கு, ரொம்ப தெளிவாக விளங்கிக்கிற வேண்டிய விஷயமா இருக்கனால வளவலன் இருக்கு. சில பேர் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சோங்கிறத விட, சொன்னோங்கிறத விட, ஒன்னா இருந்தாலும் அதனுடைய எல்லா சந்தேகத்தையும் தீர்த்துக்கிட்டோங்கிறது தான் சிறந்த நிலைமை. ஒரு அதாவது ஃபார்மாலிட்டியா முடியாது அப்படின்னு போயிடக்கூடாது. அதுல வரக்கு பாருங்க, எத்தனை வலி உணர்வுல வித்தியாசம் இருக்குன்னு ஒரு கேட்கறாரு. நான் அதை விளக்கணுமா இல்லையா? கேட்காம நான் விளக்கிறேன். இப்ப ஆட்டை அறுத்தா அது வேதனை துடிக்குது. ஒரு மாம்பழத்தை பறிச்சா மரம் ஒன்று துடிக்கிறது இல்லையா? அந்த வலி வேதனை வித்தியாசம் இருக்குங்கிற இதெல்லாம் வளர்க்கணுமா இல்லையா? அதுக்கு தான் நான் விரிவா சொல்றது. விரிவா சொல்றது காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்தை சொன்னோன்னா அப்படி போயிடக்கூடாது. விரிவா சொல்லும் போது அதனுடைய எல்லா சந்தேகங்களும் தீர்ந்துடும். அதுக்காக சொல்றேன். அதையும் சொல்லிடுறேன், நான் சேர்த்துக்கிறேன். அப்ப உயிர் இருக்குது. மனிதனுடைய உயிருக்கும் ஆடு மாடுகளுடைய உயிருக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கு பகுத்தறிவோடு உள்ள உயிர் இருக்குது. அதுக்கு பகுத்து உணரக்கூடிய சிந்திக்கிற உயிர் இல்லை. மற்றபடி உயிர் எல்லாம் ஒண்ணுதான். நம்மள மாதிரியே கிட்னி, ரத்தம், குடல், ஈரல், கல்லீரல், மண்ணீரல், அது இதுன்னு எல்லாமே நம்மளுக்கு மாதிரி தான் இருக்குது. அதுலயே அந்த ஆடு மாடுக்கும் காய்கறிகளுக்கு போனீங்கன்னு சொன்னா, இதனுடைய உயிர்ல உள்ள சில அம்சம் அதுல இல்லை. உயிர் இருக்கு எல்லாத்துலயுமே. மனித உயிருக்கும் ஆடு உயிருக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி, ஆட்டினுடைய உயிருக்கும் தாவரங்களுடைய உயிருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே மாதிரி அந்தஸ்துல உள்ளது சொல்லல. நமக்கு கீழ் நிலையில உள்ள உயிர்களை ஆடு மாடு போய் சாப்பிடுது, நம்மளை விட்டுருவோம். இயற்கை என்னன்னு சொல்லி பாருங்க. ஆடு மாடு போய் தாவரங்களை சாப்பிடுது. ஆடு மாடுங்கிறது எந்த அடிப்படையில் சாப்பிடுதுன்னா, நமக்கு நடமாடுற உயிர் இருக்கு, இதுக்கு நடமாடுற உயிர் இல்லை. வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும். அந்த அடிப்படையில் அது போய் திங்குதா இல்லையா? அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது உயிர்ன்றவன நம்மள மாதிரியே எல்லாத்தையும் நினைச்சிடக்கூடாது. ஆடு மாடு எல்லாம் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. வித்தியாசம் இருக்குதுங்கிற விளங்கிட்டு நம்மள மாதிரி பகுத்தறிவு இல்லையா, திங்கலாம், அவ்வளவுதான். நம்மளுக்காக தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. நம்ம மனிதன் வாழ்வதற்காக தான் அந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாம் சாப்பிட சொல்லுது. அது போக சத்து விஷயத்தையும் சொன்னார். அதாவது இதை விட அதுல சத்து கூட இருக்குது. கண்டிப்பா எந்த மருத்துவ ரிப்போர்ட்டையும் கொண்டு வாங்க. ஒரு சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தா அவனுக்கு நீ கறி சாப்பிடாதுன்னு வேண்டாம் மருத்துவத்தில் சொல்லலாமே தவிர, புரோட்டீன் எதுல இருக்குன்னு நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க. மனிதனுக்கு தேவையானது சத்துக்கள் எதுல கூட இருக்குன்னு நீங்க பாருங்க. எல்லா ஆய்வுகளையும் கொண்டாந்து போட்டு அசைவத்திலாம் இருக்கு. அசைவத்திலாம் தேவையான கொழுப்புகள் இருக்கு. ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், என்ன கோழியா இருந்துட்டு போகுது. அசைவத்துல தான் மனிதனுக்கு தேவையான அதிகமான சக்திகள்லாம் இருக்குங்கிறதா மருத்துவ ஆய்வறிக்கையோட பேசுறாங்க. வாங்க அடுத்த கூட்டத்தில் ஆய்வறிக்கை கொண்டு வந்துடுறேன், நீங்களும் கொண்டு வந்துருங்க. அந்த அளவுக்கு அதுலதான் சத்துக்கள் கூட இருக்கு. என்னன்னா சில பேர் அதையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த கேள்விகளுக்கும் சேர்த்து நான் ஒண்ணுல சொல்லிடுறேன். அதெல்லாம் சந்தேகம் பண்ணிடுறேன். சரி, அடுத்து என்னன்னா ஒரு வித்தியாச சகோதரர் சுட்டி காட்டினார். ஆடு அறுக்கிறோம், அது வலிக்குது, வேதனையை உணருது. ஒரு பழத்தை பறிக்கிறோம், அல்ல நெருக்கதில் அறுத்துக்கிட்டு வர்றோம், அது வேதனையை உணர்றது இல்லை. அது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அண்டு கேட்கிறாரு. வேதனையை உணர்றதுங்கிற வகையில வித்தியாசம் இருக்குதான் செய்யுது, நமக்கு தெரிகிற வகையில. அது வேதனை படலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுனால வெளிப்படுத்திடுது, அவ்வளவுதான். அது வேதனை படலைன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி இருக்குது, செடிகளையும் கடவுளை ஒன்று வச்சு காட்டுறாரு நமக்கு. தொட்டாச்சினிங்கின்னு ஒரு செடி இருக்கு பாருங்களேன், மனுஷன் தொட்டா முடிக்கும், விரிஞ்சி இருக்கு அந்த இலை.
அந்த இலை அப்படி லேசா தொட்டிங்கன்னா அப்படியே சொல்லுங்க, கிராமப்புறத்துல பார்த்துருப்பீங்க, தொட்டார் சினிங்கின்றதுக்கு பேரு, தொட்டோன்னு சினிங்கிடுவான், அது அப்படி சைஸா பேர் வச்சிருக்கான். அது ஒரு இலை இருக்கத்தான் செய்யுது. தொடுறோம், நம்ம தொடுறோம், அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது. இதுக்கு வெளிப்படுத்த சத்தம் வர்றதுனால வெளிப்படு கட்டிப்படுது. நாங்க எதாவது ஒரு கொசுவை அடிச்சு கொள்றீங்க, கொசு கடிச்சவனு அடிக்கிறீங்க, இது வேதனையில துடிக்கத்தான் செய்யுது, வெளிப்படுத்தல, அதோட சத்தம் உங்களுக்கு வரல. உயிருள்ள பிராணிகள்லயே அப்படி சிலது இருக்குதே, துடிக்கிறது நமக்கு தெரியாத, சுடுதண்ணி வச்சு கொதிக்க வைக்கிறீங்க, 1000 லட்சக்கணக்கான கிருமி சாவுது, துடிக்கத்தான் செய்யுது, உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலங்கிறதுனால துடிக்கல நீங்க சொல்லக்கூடாது, துடிக்குது. எந்த உயிரிலையும் நம்ம ஒரு வைக்கும்போது அதுக்கு அதனுடைய ரியாக்ஷன் இருக்கு தானே செய்யும். எந்த உயிராக இருக்கட்டுமே, அது மீனா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டுமே, அதை போட்டு நசுக்கணும்னா அதனுடைய வேதனையை உணரத்தான் செய்யும். நம்மளுடைய தீங்கு வர்றதுக்காக வேண்டி சிலதை நசுக்கலாம்னு சொன்னா, நல்லது செய்யறதுக்காக வேண்டி, நன்மைக்காக வேண்டி நம்ம சாப்பிடலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க சாப்பிட தவிர்க்கிறதா நீங்க ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது, என்னை கேட்டா தண்ணி கூட குடிக்கக்கூடாது, எந்த உயிரையும் கொள்ளக்கூடாதுங்கிறதான ஒரு பொதுவான விதியா சொல்றீங்க. பொதுவா உறுதியா நில்லுங்க, தண்ணியே குடிக்காதீங்க, சமைச்சும் சாப்பிடக்கூடாது, தண்ணியை சுடு தண்ணியும் சாப்பிடக்கூடாது. கிருமி லட்சக்கணக்கான கிருமிகளை உள்ள நீங்க செலுத்தி சாப்பிட்டு இருக்கீங்க. அப்படி யாராலும் நடக்க முடியுமா? அப்ப எது மனிதனுக்கு தவிர்க்க முடியாதா இருக்குதோ அதை குறை சொல்லக்கூடாது. உன்னை விளங்கிக்கணும். இஸ்லாம் கட்டாயமா ஒண்ணு இதை சொல்லல, அது நீங்க விளங்கிக்கணும். நீ கம்பல்சரியா அசைவம் தான் சாப்பிடணும் இல்ல, இஸ்லாத்துல அப்படி இல்ல. ஒரு சைவம் தான், ஒரு சைவத்தை ஒருவர் விரும்பி சாப்பிட்டு கொண்டு அவர் முஸ்லீமா இருக்கலாம், கம்பல்சரி ஒண்ணும் கிடையாது, அனுமதிக்குது இஸ்லாம். நீங்க திங்கிறவன குறை சொல்லக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் காய்கறி தான் சாப்பிடுவாங்கிறாரா, சாப்பிட்டு இருக்க, அதை சொல்லக்கூடாது. இதை சாப்பிடுறாரா, இதையும் குறை சொல்லக்கூடாது. இது உணவு ஒரு மனிதனுடைய தேவைக்காக வேண்டி உள்ளது. இது அனுமதி தானே தவிர முஸ்லீம் சொன்னா கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவை கோழி எடுத்து சாப்பிடணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. இன்னொரு சந்தேகத்தை இன்னொரு சகோதரரை விட்டு எழுப்பியிருக்கிறாரு. இப்ப நாங்க அடிச்சா நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்க பிஸ்மில்லான்னு அர்த்தா தான் சாப்பிடுறீங்க, அது என்ன முறை கேட்கிறாரு. இதுல 2 அம்சத்தை நீங்க கவனிக்கணும். முதல்ல அடிக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, பெரிய வித்தியாசம் இருக்கு, விஞ்ஞான ரீதியா வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நம்ம அறுக்கிறோம்னு சொன்னா அதுல அந்த பிராணியுடைய உடல்ல உள்ள ரத்தம் வெளியேறும், பிராணியில இருக்கிற ரத்தம் வெளியே வந்துருது. ரத்தத்துல தான் எல்லா விதமான கிருமிகளும் ஓடிக்கிட்டு இருக்கு, உயிர் சத்துக்களும் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த ரத்தத்துல உள்ள அந்த கிருமிகள் எல்லாம் வெளியே வந்த பிறகு அந்த கறியை சாப்பிடுறதுங்கிறது வேற. நீங்க அடிச்சிருந்தீங்கன்னு வைங்க, ரத்தம் வெளியேறல. ரெண்டையும் சொல்றேன், 2 அம்சத்தையும் சொல்றேன். இல்ல ரெண்டையும் சொல்றேன், 2 அம்சமா இதை பார்க்கணுங்கிற, 2 அம்சமா இதை பார்க்கணும் தான் முதல்ல ஆரம்பிச்சேன். 2 அம்சமா நீங்க இதை பார்க்கணும். ஒண்ணு அடிச்சு திங்கிறது ஒண்ணு, மற்றவங்க இருக்கிறது நம்ம இருக்கிறதுங்கிறது ஒண்ணு, 2 வித்தியாசம் இருக்கு. 2ஐயும் நான் சொல்லத்தான் போறேன். அப்ப தானா சாவுது, அதை ஒருத்தர் கேட்பார்ல, அதையும் சொல்லியிருந்தோம்ல. அப்ப தானா செத்து போயிடுது, அல்லது நம்ம அறுக்கிற அடிச்சு போடுறோம், ரத்தம் இருக்குது. ரத்தத்தினுடைய தன்மை என்னன்னா, உயிர் இருக்கிற ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும், உயிர் போச்சுன்னா உறைஞ்சு போயிடும். ரத்தத்தினுடைய தன்மை என்னன்னா இறுகி போயிடும், வெளியே வர ரத்தம் அப்படிதான், உள்ள இருக்கிற ரத்தம் அப்படிதான். இப்ப ரத்தம் உறைஞ்ச உடனே ரத்தத்துல இருந்த கிருமிகள் எல்லாம் ஊடுருவிக்கிட்டு, இந்த சதை இறைச்சி பூரா ஊடுருவும் பொழுது அந்த மாமிசம் சாப்பிடுவதற்கு தகுதியற்றதாக மாறி போயிடுது. ரத்தம் வெளியே வரும்போது ரத்தத்துல உள்ள அந்த கிருமிகள் கம்ப்ளீட்டா வெளியே வந்துருது. இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கிறத அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. தானா சாவுறதுக்கும் அல்ல அடிச்சு சாவுறதுக்கும் அறுத்து ரத்தத்தை வெளியேற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒண்ணு. 2வது, அந்த சகோதரர் கேட்ட கேள்வி முக்கியமானது என்னன்னா, இப்ப நாங்க அறுக்கிறோம், நீங்க அறுக்கிறீங்க, நாங்கள் அறுத்தால் நீங்கள் அதை சாப்பிடுறது இல்லை. ஒரு ராமசாமி என்ன செய்யறாரு, அறுக்கவே செய்யறாரு, ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றுறாரு, அதை நீங்க சாப்பிடுறது இல்ல, அது என்ன முறை கேட்கிறாரு. இது நம்பிக்கை அடிப்படையில் உள்ள விஷயம். என்னன்னு கேட்டா, அறுப்பதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எந்த கடவுள் நமக்கு அதை கொடுத்திருக்கிறாரோ, கடவுள் இந்த உயிரெல்லாம் படைச்சிருக்கிறார், அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தினால்தான் அது நமக்கு உரியதாக ஆகும். ஏன்னா நம்ம அந்த ஆட்டை உண்டாக்கல, இந்த ஆட்டையோ கோழியவோ மாட்டையோ நம்ம படைச்சிடல, நம்ம வளர்த்திருக்கலாம். அதனுடைய ஒரு துரும்ப கூட, ஒரு கண்ணை கூட நம்மளால செயற்கையா தயாரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை கடவுள் நமக்கு தந்திருக்கும் பொழுது அந்த கடவுளுக்கு முறையாக கடவுளின் பெயரால தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்குரிய நன்றி கடவுளுக்கு செலுத்தப்படணும். நன்றி. முஸ்லீமே அப்படி யார்த்தான் சாப்பிட மாட்டாங்க, விளங்கிக்கணும். நீங்க முஸ்லீம் எல்லாரும் பாக்குறீங்க, ஒரு முஸ்லீமே கட்சி எடுக்கிறாரு, சராண்டு சீவுறாரு, சாப்பிட மாட்டான். ஏன்னா அவர் கடவுளுக்கு, கடவுளின் பெயர் அல்லாவின் பெயரால் நான் சாப்பிடுகிறேன், அறுக்கிறேன், அல்லாஹ்வே மிகப்பெரியவன் அப்படின்னு அவனுக்குரிய நன்றியை முஸ்லீம் செலுத்தாட்டா கூட அப்துல் காதர் வர்றாரு.
வர வச்சிருக்கிறார், சாப்பிடுங்கிறார், சாப்பிட மாட்டோமே. ஏன்னா அவர் கடவுளின் அனுமதிச்சிருக்கிறார். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் ஒற்றுமையை தான் சொல்லுது. இப்ப ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடந்த சண்டை இருக்கு பாருங்க, இஸ்லாத்திற்கு நடந்த சண்டையா? இல்ல. நாடு பிடிக்கிறதுக்காக வேண்டி எந்த நாட்டுக்காரனும் எவனோட சண்டை போடுவான். ஒரு நாடுன்னு ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னா பக்கத்து நாட்டோட சண்டை வரும். அந்த சண்டை தான் ஈரானுக்கு இஸ்லாத்தை காப்பதற்காக சண்டை போடுறோம் ரெண்டு பேரும் சொல்லல. ஈரான்காரனும் எல்லை தகராறு, ஏன் இலையில் நீ ஆண்டா வந்தா உன் இலையில நீ யார வந்தாங்களாம். இஸ்லாமிய மார்க்கத்தை நான் நிலைநாட்டுறேன், நீ இஸ்லாத்துக்கு விரோதமா போயிட்ட, அதுக்காக சண்டை போட்டாங்க. ஈராக்காரன் இஸ்லாத்துக்கு விரோதமா போறான். குவைத்தை போய் ஈராக் ஆக்கிரமிச்சான எதுக்கு? ஆயில், பெட்ரோல், வளம், இந்த வளத்துக்காக போய் பண்றான். இஸ்லாத்தை நிலைநாட்டுறதுக்கு ரெண்டு பேரும் போட்டான்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஒரு முஸ்லீமும் ஒரு இன்னொரு முஸ்லீமும் ஒரு ஜான் நிலத்துக்காக பங்காளி சண்டை போட்டுக்கிறான். இஸ்லாத்துக்கு போட்டானா சண்டை? இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு போட்டுக்கிட்டான். இது முஸ்லீம்ல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் இது இருக்கும். ஒரு நாடுல அண்டை நாட்டோட சண்டை, அண்டை நாடுகளோட சண்டை இல்லாத இதை நீங்க பார்க்கவே முடியாது. அதை நீங்க இதை ரெண்டு மூணு உதாரணம் சொல்ற மாதிரி வரலாற்றை எடுத்து அலெக்சாண்டர்ல இருந்து உலகம் பூரா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அசோக சக்கரவர்த்தியில இருந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை நடக்கலையா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கலையா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டை இந்தியா இந்து மதத்துக்காக சண்டை போட்டுச்சு இல்ல, பாகிஸ்தான் இஸ்லாமிய மதத்துக்காக சண்டை போட்டுச்சு இல்ல. அவன் எல்லைக்கு போட்டான், இவன் எல்லைக்கு போட்டான். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த சண்டை கம்யூனிசத்துக்கும் இந்து மதத்துக்கும் நடந்த சண்டையா? இல்ல. இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு நடக்கிற சண்டையில ஆட்சியாளன் எப்படி இருக்கிறான்னு அது மாதிரி அவன் நடப்பான். அவன் ஒரு பதவி ஆசை பிடிச்சவனா இருந்தா அதை விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக நடத்துவான். இஸ்லாத்தை சொல்லி நடந்துச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம், இல்லையா? அதான் விஷயம். நினைச்ச சண்டை போட மாட்டான். இஸ்லாமிய உணர்வு அவன் வந்துட்டு ரெண்டு பேரும் போட மாட்டான். நாடு நம்மளும் முஸ்லீம் அவனுக்கு ஒரே கொள்கை அப்படின்னு வந்திருப்பானே. இல்ல சண்டை அது தப்பு. சண்டை உலகம் தோன்றின காலத்துல இருந்தே ஆட்சின்னு உட்கார்ந்து அடுத்தவனோட சண்டை. ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை நமக்கு வருதாங்க, மனிதனுக்கு வரும்போது பக்கத்து நாட்டோட வராதா? இது ரெண்டு மட்டும் நீங்க வச்சிருக்கிறீங்க. இதை தாண்டி நிறைய இருக்கு. உலகப்போர் நடந்துச்சுலங்க, 2 உலகப்போர் நடந்துச்சுல. உலகப்போர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. குரான்ல இல்லையா அப்படி? வெட்டுக்கிட்டாண்டா அவன் முஸ்லீமே கிடையாதுங்க. குரான்ல நீங்க சொன்ன மாதிரி இல்ல. இல்ல அது ரெண்டாவது சொல்றாங்க. மைக்கேல் பேசுங்க. அவர்கள் சகோதரர்கள் போய் அடுத்தவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கினே இது பண்ணிக்கினே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அந்த குரான்ல இருக்கிறத தானே உங்களுடைய கருத்துல ஒரு மதத்துல பின்பற்றவங்களாம் அதே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க, கொள்ளுக்கிறீங்க, அதே வன்முறையை வளர்க்குறீங்க இல்லையா? அந்த வன்முறையை ஏற்படுத்தி குரான்ல வர்ற இதுல வர்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதை ஏற்றுப்பீங்களா நீங்க? அதனால வர்றதா இப்ப வன்முறைகள் ஏற்படுது நாட்டில் உலகத்துல. வன்முறைகள் ஏற்படுறதுக்கு அந்த குரான்ல வரக்கூடிய நபிகள் நாயகன் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. நீங்க சும்மா இருக்கிறீங்க, நீங்களும் 2 பொண்டாட்டி. அது ரெண்டாவது சொல்றாங்க. உங்க கேள்வியில இருக்கு 4 கேள்வியில குடும்ப கட்டுப்பாடு கேள்வி உங்க கேள்வி இருக்கு. நான் தனியா சொல்றேன், சண்டைக்கு மட்டும் சொல்லிடுவோம். அது 3வது வர்றேன். 4 கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த இதுல உங்களுக்கு வரும்போது அப்ப நீங்க சண்டை போட்டுக்கிறது தானே நீங்க இது வன்முறையை சொல்லிடுறேன். அதாவது குரான்ல இருக்குன்னு சொல்றாங்களே, குரான்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு வரியும் கிடையாது, ஒரு வசனமும் கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய பேரர் ஒரு ஆளு, பேரப்புள்ள, அவரும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுக்கு மத்தியில ஒரு சண்டை நடந்திருக்கு. இது குரான்ல எல்லாம் இருக்காது. நபிகள் நாயகத்துடைய பேரங்கிறதுனால அவர் சொன்னா இஸ்லாம் ஆகாது. இஸ்லாம்ங்கிறது குரான்ல இருக்கணும், இல்லைன்னா நபிகள் நாயகம் சொல்லி இருக்கணும். இந்த குடும்பம் பாரம்பரியத்துக்கும் இஸ்லாத்துல எந்த மதிப்பும் கிடையாது. நபியுடைய மகளே ஒரு தப்பை செஞ்சா அது இஸ்லாத்தினுடைய கொள்கை கிடையாது. அது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால அரசியலுக்காகத்தான் அந்த சண்டையும் நடந்துச்சு. நபிகள் நாயகத்தினுடைய பேரர் ஒரு அணியாகவும் அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர் ஒரு அணியாகவும் போர் நடத்திக்கிட்டாங்களே.
அது இஸ்லாமெல்லாம் முற்று பெற்ற பிறகு இஸ்லாமிய வழியில வந்த சில பேருக்கு மத்தியில் நடந்த சண்டையை தவிர அதுக்கு இஸ்லாத்துக்கு எப்படி பொறுப்பா? நபிகள் நாயகம் செஞ்சதுக்கு தான் இஸ்லாம் பொறுப்பு. இப்போ நானே நல்ல மனுஷனா இருக்கேன், என் புள்ள குடியா இருந்தது நானா பொறுப்பு? எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காதுல? நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, உங்க மகன் உங்களுக்கு எதிரான ஒரு அணியில இருந்தா நீங்கள் அதுக்கு பொறுப்பு? மனிதன் பல மாதிரி இருப்பான். ஒரு மனிதனுடைய வழித்தோன்றல் அந்த மனிதர் மாதிரியே இருப்பார்னு சொல்ல முடியாது. மகானுடைய வழித்தோன்றல் 1 நம்பர் சைத்தானா இருப்பான். சைத்தானுடைய வழித்தோன்றல் நல்ல மனுஷனா இருப்பான். மகா கெட்டவன் குடிகாரவனா இருப்பான். குடியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடியவனா இருப்பான் அவன் மகன். இதெல்லாம் நீங்க நபிகள் நாயகத்துடைய வழித்தோன்றல 4 பேர் செஞ்சதை இஸ்லாமாக்க முடியாது. அவர் செஞ்சாலும் இஸ்லாம் கிடையாது. அதாவது என்னுடைய வழித்தோன்றல ஒருத்தன் செஞ்சதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது. உங்க மகன் கூட செஞ்சா உங்களை யாராவது பிடிச்சிட்டு போவாங்களா? போலீஸ்ல பிடிக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் செய்யற தப்பு நீங்க இஸ்லாம்ங்கிறது குரான்ல இருக்கணும். குரான் நீங்க சொன்ன மாதிரி இல்ல, நபிகள் நாயகம் சொல்லி இருக்கணும், அதுவும் இல்லை. அதனால இதை விட்டுருங்க. சுருக்கி உங்களுக்கு சொல்றதா இருந்தா, உலகத்துக்கெல்லாம் பேரழிவை ஏற்படுத்தினது 2 உலக போர்கள் தான். இந்த 2 உலக போர்ல முஸ்லீம்களுக்கு பங்கு இல்லை, விளங்கிக்கோங்க. மற்றவங்களால உலகம் அழிஞ்சு. ஜப்பான்ல அணுகுண்டு போட்டு நாசமாக்கின சாசகார வேலை நடந்த பட்டாதா ஒண்ணு, இது ஒண்ணு. 3வது ஐயாவுடைய கேள்வி என்னன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு ஏன் சொல்றது? மக்கள் தொகை 600 கோடிக்கு மேல வந்துருச்சுக்கிறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. கேட்ட கேள்வி 4 கேள்வி கேட்டனால முடிச்சோன்னு. அப்ப 600 கோடி மக்கள் தொகை வந்துருச்சுங்கிறீங்க. இந்த காலத்துல போய்கிட்டு நீங்க வந்து குடும்பத்தை பெருகிக்கிறீங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்றதை எதிர்க்கிறீங்க, இது என்ன நியாயம் கேட்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்விங்க. ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறீங்க, ஐயாவுக்கு உங்க தகப்பனாருக்கு நீங்க எத்தனாவது புள்ள? 3வது புள்ள. அவரு 2ஓட போதும்டாருன்னா நீங்க இங்க இருந்து கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஒதுக்கி சொல்றேன், உங்க தகப்படாரு. சரி, அப்ப ஒரு மனித இனம் இருக்கு. என்ன நினைக்கிறான்? அந்த குடும்ப கட்டுப்பாடு ஒரு நல்ல திட்டம் மாதிரி உலகத்துக்கு சொல்றான். நாங்க முஸ்லீமுக்கு மாத்திரம் சொல்லல, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் சொல்றோம், பண்ணாதீங்கிறோம். ஏன் குடும்பத்தை நீ கட்டுப்பாடு பண்ற? ஒரு மனிதன் பிறக்கிறான்னு சொன்னா அவன் வயிற்றோட மட்டும் பிறக்கல, அந்த வயிற்றை காப்பாற்றக்கூடிய கைகால்களோட தான் பிறக்கிறான். அவன் மூளையோட பிறக்கிறான். ஒரே ஒரு அறிஞன் விஞ்ஞானி பிறந்தான்னு சொன்னா 1,00,000 பேருடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு இதை கண்டுபிடிப்பாங்க. சும்மா ஒண்ணும் கிடையாது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. விலைவாசி ஏறி போச்சு, சோறு கிடைக்கலங்கிறீங்களே, அதான காரணமா சொல்றீங்க? சோறு கிடைக்கலங்கிறது உலக ஜனத்தொகை 500 பேர் இருந்தானே, அப்பவும் சோறு கிடைக்கல. உலக ஜனத்தொகை 5 லட்சம் பேர் இருந்தானே, அப்பவும் ஒரு 10,000 சோறு கிடைக்கல. உலக ஜனத்தொகையில 5 கோடி பேர் இருந்தானே, அப்பவும் சோறு கிடைக்காம இருந்தான். சோறு இல்லைங்கிறதுனால இல்ல, விநியோகம் பண்றது சரியில்லை. இன்றைக்கு உலகத்துல 600 கோடி மக்கள் இருக்கிறான்னு சொன்னா 1000 கோடி மக்களுக்கான உணவு இன்னைக்கு சேமிப்புல இருக்குது. 400 கோடி மக்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இன்னைக்கு உலகத்துல உணவு உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. அதை திமிரு பிடிச்சு போய் கடல்ல கலக்குறான், காலை கறந்து கடல்ல கொட்டுறான். ஆஸ்திரேலியாவுல கோதுமைகளை டன்னா ஏற்றிக்கிட்டு போய் அதை கொண்டே கடல்ல கொண்டு நாசமாக்கிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட சாராத்த உணவுகள்லாம் குவிஞ்சு போய் இருக்குது, விநியோகிக்கல. ஒரு சாராத்த நிறையும் ஒரு சாராத்த இல்லாம இருக்குது. இன்றைக்கு உலகத்து நாட்டினுடைய உணவு தேவையில, பொருள் உற்பத்தி தேவையில பணக்கார நாடுகள் 7 G7ல மாத்திரம் 60% வச்சுட்டு இருக்கான். மீதி உள்ள 90% மக்கள் வாழக்கூடிய உலகத்துக்கு 40%. பங்கிடுதல் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, விநியோகம் சரியில்லை. அதை காரணம் சொல்லுங்க. நான் குறிப்பிட்டு சொல்றேன், உலக ஜனத்தொகையை 100ல கொண்டாந்து நிப்பாட்டினா, 100 கோடி இல்ல, நீங்க எல்லாருமா சேர்ந்து 100ல நிப்பாட்டினீங்கன்னா அப்பவும் 10 பேர் சோறு இருக்காது. இந்த சோறு இல்லைங்கிற காரணம் சொல்றீங்கல்ல, அதே 10 100க்கு 10 தான் அப்பவும் சோறு இல்லை. அப்பவும் சுரண்டல் காரணம் இருப்பான், அப்பவும் தனக்கு கூட சேர்த்து வச்சுக்கிறவன் இருப்பான், தேவைக்கு மேல பதுக்கி வச்சுக்கிறவன் இருப்பான். உலக ஜனத்தொகையை நீங்க 100 300 கோடி, நான் 30 கோடி முகமுடையார் பாரதியார் படிச்சாரு. அப்ப காலத்துல மட்டும் பசி பஞ்சமே இல்லையா? 30,000 100 இருக்கிறோம். பாரதியார் காலத்திலேயே 30 கோடி தான் இருந்தா, 30 கோடி முகமுடையார் அவர் படிக்கிறாரு. 30 கோடி மக்கள் இருக்கும்போது அப்படி செழிப்பு ஆகா ஓகண்டா இருந்தோம். அப்பவும் சொத்துக்கு இல்லாதவன் இருந்தான், இப்பவும் சொத்துக்கு இல்லாதவன் இருக்கான். இது விளைக்கும் 1வது. 2வதுங்க, மனிதனுக்கு உள்ள அந்த திறமை என்ன தெரியுமா? நிர்பந்தங்கள் நெருக்கடிகள் வரும் பொழுது அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு நெல்லை கொண்டை போட்டீங்கன்னா 6 மாசத்துக்கு பிறகு தான் அறுவடை செய்வோம். அப்படித்தான் பயிர்கள்லாம் இருந்துச்சு. 3 மாசத்துல அறுவடை செய்யற குருவைங்கிற பயிரை மனிதன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன காரணங்கிறீங்க? நிறைய ஐட்டம், நிறைய தேவை இருக்கும் போது 3 மாசத்துல உற்பத்தி ஆகுறத கண்டுபிடிக்கிறான். அதை 40 நாளைக்கு கொண்டு வர்றான். 3 மாசத்துல 6 மாசத்துல நீங்க அறுத்த அதே அளவை 3 மாசத்துல அறுத்தாண்டு கண்டுபிடிச்சான்னு சொன்னா என்னங்க சலசலப்பு? உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிறீங்களா?
சரி, ஐயாவோட இந்த கேள்விக்கு அப்புறம் அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவோம். ரைட், ஓகே, அவ்வளோதான் பிரச்சனை. இந்த பெண்கள் பகுதியில் ஒருத்தரும் கொடுக்கணும் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நல்ல இல்லை இது ஒரு சின்ன விஷயம். அதாவது அதுல வேற கேள்வி வரும். நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா இப்போ குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் நன்மை இல்லாதவங்க நான் சொல்லிட்டு போயிட்டேன்னு வைங்களேன், வேற கேள்வி 100 கேள்வி உங்கள்கிட்ட வரும். நீ ஒரு கேள்வி நின்றாது. அதுல உள்ள எல்லா அம்சத்தையும் வந்து விலைவாசி ஏறுமை, சோறு கிடைக்காத, இடம் கிடைக்காதுன்னு ஒரு தெரிஞ்சு கேட்பாரு. கேள்விகள் நிறைய கேள்விகள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறனால தான் அது விளக்கமா சொல்றோம். சில கேள்விக்கு சாட்டா சொல்லிவிடலாம். உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடும், இன்னொரு தெரிஞ்சிருப்பாரு. அப்படின்னா உணவு பற்றாக்குறை வந்தா என்ன செய்வீங்க அப்படிம்பாரு. என்ன மனிதனுக்கு தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா இல்லையா, 10 பேர் படிக்க வைக்க வேணாம, இது சாத்தியப்படுமான்னு ஒருத்தர் கேட்பாரு. அப்ப அதனுடைய எல்லாம் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒன்ன தெரிஞ்சாலும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். அகலமா உழுதுட்டு போக கூடாது, உழுதா ஆழமா உழுது என்றீங்களேன் அது நல்லது. நான் கேட்டதுக்கு தான் பதில் வரணும்னு நினைக்க கூடாது. ஏன் இந்த ஐயா கேட்ட கேள்வியில் அடுத்தவங்களுக்குலாம் அது நிறைய விஷயங்கள் இல்லையா, நான் கேட்கறேன் நம்ம நினைக்கணும். நம்ம கேள்வி கேட்கிற வாய்ப்பு இல்லாட்டணும். ஐயா கேட்டது அவருக்காக கேட்கலையா, உங்கள 1000 பேருக்கு இருக்கிற சந்தேகத்தை அவர் கேட்கிறாரு. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். எனக்கும் உனக்குன்னு பார்க்க வேணாம். இதை இருந்தாலும் எல்லா பக்கத்துக்கும் சுத்தல விடுவோம். அடுத்த கல்விக்கு ஐயா கல்வியோட பெண்டிங் வச்சுக்கிட்டு அடுத்து அந்த பக்கத்துல கொஞ்சம் கொடுக்குமா, சரி இதுவும் அந்த முடிச்சிடலாம். ஐயா கல்வி முடிக்கல. அப்ப நீங்க நல்லா விளங்கிக்கிறேன்னு 6 மாசத்துல அறுத்த பயிரை வந்து 3 மாசத்துல இருக்கிறான். அது மாதிரி கோழி முட்டையை வந்து என்ன செய்யறான், இப்ப செயற்கை கோழி டெய்லி முட்டை போடக்கூடிய கோழியை கண்டுபிடிக்கலாம். அந்த காலத்துல நம்ம தான் கோழி வளர்த்தோம், மாசத்துக்கு 7 நாள் முட்டை போடும், 23 நாளைக்கு படுத்துக்கணும். அது ஒரு காலம். இன்னைக்கு என்ன, ஒரு கோழி தினம் முட்டை, ராணி சேவரை அந்த சேவரை என்னென்னமோ ஏதோ பேரெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிட்டான். டெய்லி முட்டை. மனுஷன் உற்பத்தி ஆகும்போது தேவைகளை உணவுகள் உற்பத்தி அதிகமாகுதா இல்லையா, அது தண்ணி இப்ப பற்றாக்குறைங்கிறான். கடல் நீரை குடிநீர் ஆக்குறதுக்கு ஐடியா பண்ணான். அந்த காலத்துல குடிசையில மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருந்தான். இடம் கிடைக்க மாட்டேங்கிறதோட இப்படி ஏத்துறதுக்கு அறிவு இருக்கு அவனுக்கு. இப்படி ஏற்றிட்டு போறான்ல மேல 100 வீடு 200 வீடு. சிங்கப்பூர்லாம் பாருங்க, நம்ம நாடுக்கு அதையும் எடுத்துக்கிட்டான். நேற்று நான் 7 பேரை வயிற்று விட்டுவிட்டான், அரைகுறையா கலவையை போட்டு. சிங்கப்பூர்லாம் போடுங்க 100 மாடி இப்படித்தான் போறான். இவ்வளவு இடத்துல இந்த பில்டிங் இடத்துல 100 வீடு இருக்கும். அப்ப அதுக்குரிய அந்த சிமெண்ட்டையும் அந்த கலவையையும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறீங்க, நெருக்கடி தான் காரணம். இப்ப நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, நான் ஒரு ஆள் கத்தனா வழங்குனா விளங்காது. மக்கள் குடும்பம் நான் என்ன ஐடியா பண்றேன், என்னுடைய எனர்ஜியை குறைவா செலவழிச்சு அவ்வளவு பேரும் கேட்க வைக்கணும், என்னடா பண்ணலாம்னு யோசனை பண்றேன். இதை கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிக்கல, என்னை மாதிரி நினைச்ச ஒருத்தப்படி கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிச்ச காரணம் என்ன, இந்த மைக்கை ஏன் கண்டுபிடிச்சான், மக்கள் தொகை பெருகி போச்சு, நிறைய இடத்துக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் டிவில இருந்து என்னென்னமோ நீ உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கான். நல்ல விளைவிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டாலும் மனிதன் வந்து 5% நிலப்பரப்பை தான் பயன்படுத்திருக்கான். ஏன் வச்சுக்கிறேங்க, 95% இடத்துல பெரிய சும்மா கிடக்குது. சென்னையில் நெருக்கடி ஏற்படுதுன்னா சென்னை தான் வேணும் இவன் வர்றதுனால ஏற்படுது. இடம் இருக்குது உலகத்துல, இவன் என்ன செய்யறான், இதுக்குள்ள நான் வந்து இருப்பேன், கோழி கூடு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, இங்கதான் வந்து இருப்பேன் வர்றதுனால வேண்டாம் நெருக்கடி ஏற்படுமே தவிர, உலகத்துல எல்லா நிலப்பரப்பையும் மனுஷன் வீடு கட்டிட்டானா, எல்லாத்துலயும் பயிர் பண்ணிட்டானா, இப்ப தரிசுகள் 5 ஏக்கர் பட்டா போட்டு கொடுத்துருக்கான். இன்னமும் இவ்வளவு பற்றாக்குறை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறான். கவர்மெண்டே தரிசுகளை பிடிச்சி 5 ஏக்கர் ஏழைகளுக்கு பிடிச்சி பட்டா போட்டு கொடுக்குறான். அவங்க ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு இடையில 40 கிலோமீட்டர் இடைவெளி இருக்குது. உண்மை இருக்க மாட்டேங்குது. பாக்குறோம் இங்க இருந்து ஒரு ஊரை தானே அந்த ஊருக்கு போறவங்க 40 கிலோமீட்டர் பஸ்ல போயிட்டு இருக்கிறோம். இடையில 2 பக்கம் பாத்துக்குவாங்க. மனிதனும் இல்ல, அவ்வளவு இடம் இருக்குது. 1000 ஊர் அமைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது. இங்கே ஒருத்தருக்கும் அங்க ஒருத்தருக்கும் அவ்வளவு இடத்த விட்டுருக்கு. இப்ப இடத்துலயும் நெருக்கடி வரல. அல்ல வெயிட் கூடி போய் பூமி தான் ஆயிருமான்னா வெயிட் எப்படி கூடும், பூமியில வெயிட் கூடாது. பூமி வெயிட் தான் மனுஷன், பூமி வெயிட் தான். ஒரு மனுஷன் உருவாகிறன்னா 55-60 கிலோ நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க இட பூமியில இருந்து குறைஞ்சு போச்சு. அந்த உணவுகளும் அதுவுமாக வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. மறுபடியும் உங்க நீங்க இறந்து போனோம்னா அந்த இடம் மறுபடியும் பூமியில சேர்ந்துக்கிறது. பூமியோட எடையும் கூட போறது இல்லை. தண்ணி பிரச்சனை கிடையாது. கடல் தண்ணியை குடிக்கிறது வேணும்னால கண்டுபிடிச்சுட்டாங்க இல்லையா, தண்ணியை இல்லாத கடல் தண்ணியை குடி தண்ணீர் ஆக்கி குடிச்சிட்டு இருக்கலாம். அப்ப மூளையை பயன்படுத்துறதுக்கு இந்த நெருக்கடிகள் காரணங்க. ஒரு மனித உயிரை உங்களால உண்டாக்க முடியாதுங்க, அதை வந்து அழிக்காதீங்க. மனித பிறக்கிறத வந்து நீங்க தடுக்க கூடாது. அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லீம் மாத்திரம் பிரிக்கன்னு சொல்லல. ஏன்ப்பா இப்படி ஒவ்வொருத்தரும் ஏன் என்னுடைய தகப்பனாரு இப்படி நினைச்சிருந்தாருன்னா, நான் 5வது புள்ள 2ஓட போதும் உன்னோட போதும்டாருன்னா இப்ப நான் உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன். இப்ப நாம எந்த அடிப்படையில வந்தோம்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஒரு மனிதன் வர்றவன் எத்தனையோ ஒரு ஜீனியஸ் வந்துருவான். ஒரு பிறக்கக்கூடிய மனிதர்ல ஒரு ஜீனியஸ் வந்து 600 கோடி சோத்துக்கு வழி சொல்லுவான். அவன் ஒரு ஜீனியஸ் ஒருத்தன் பிறப்பான். அவன் நம்ம என்ன செய்யறோம், அப்படி பிறந்துட்டு சோத்துக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். அவன் காலையில நெல்லை போட்டு சாயந்தரம் அறுக்கிறத கண்டுபிடிச்சுவான்.
அப்படிப்பட்டவனா இருப்பான். அப்ப என்ன பண்ணுவீங்க? 365 நாளும் விவசாயம் நடக்கும். கண்டுபிடிக்க மாட்டானா? ஏன் 6 மாசம் 3 மாசம் ஆகி 3 மாசம் 40 நாள் ஆகும்போது காலையில போட்டு சாயந்தரம் இருக்க முடியாதா? அது இது அன்னைக்கு முட்டாள்தனமா தெரியும். இன்னைக்கு 6 மாசத்துல அறுத்தானே 40 நாள் இருக்க முடியும்னு அவன் கேட்டிருப்பான். தப்பானா இல்லையா? அப்ப இன்னைக்கு அது ஒரு சாதாரணமா போச்சு. அதே மாதிரி அப்படி ஒரு சீனியர் அது அடுத்து சொல்றாங்க. 4 கேள்வியில் ஒரு கேள்வி உங்களுக்கு கேள்வி பெண்டிங்க வச்சுக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு ஓகேயா? குடும்ப கட்டுப்பாடு நீங்க நல்லது நினைக்காதீங்க. ஆனா ஒண்ணு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கர்ப்பப்பையா இருக்கிறது ஆண்மை நீக்கிக்கிறது பண்ணாம உனக்கு பராமரிக்க முடிய கஷ்டமா இருக்குதா, நீனா என்ன செஞ்சுக்கலாம், ஆண்மையவோ பெண்மையோ நீக்கிற கூடாது. தற்காலிகமான சில சமாச்சாரங்கள் இருக்குல்ல, இந்த காண்டம் மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி குறைவாக நீங்கள் குழந்தை பெற்றுக் கொண்டால் அதை இஸ்லாம் தடுக்கல. நீங்க சட்டம் போட்டு எனக்கு 10 பிள்ளைய பிறகு காப்பாற்ற முடியும்னு நீங்க என்ன இருக்கிறீங்க? சட்டம் எப்படி என்னை தடுக்கிறது? அதைத்தான் இஸ்லாம் மறுக்குது. அது விரும்புறவங்களுக்கு தடையும் செய்யல. இது ஒண்ணு. பல கல்யாணங்கிற கேள்வியை வர்றதுக்கு முன்னாடி அங்க ஒரு சலசலப்பு எங்க பக்கத்துக்கு வரலங்கிறாங்கல்ல, இல்ல ஒரு சைடா இருக்கிறதுனால கொஞ்சம் கோச்சிக்க கூடாது. அந்த சைடு பக்கம் போகவே இல்லை மைக்கு. அப்ப அவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும். அதை முடிச்சுட்டு உங்க கேள்வி எல்லாரோடையும் சொல்லிடுவோம். கொஞ்சம் பொறுத்துக்கணும், கொஞ்சம் தயவு செய்து. கொஞ்சம் சரி கொஞ்சம் ஒரு வெளியே அவசரமா போகணுமாம்மா. இது எல்லாரும் சொல்றீங்க, என்னங்க இந்த விவகாரங்களை தீர்க்க முடியாது, நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொருவரும் தங்களுடைய இதான் முக்கியமா இருக்கும். தயவு செய்து இதில் வந்து வருத்தப்பட்டு என்னட்டா எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இருக்கிற டயத்துக்கு அடிக்கடி நடத்தி இருந்தா வந்து இருக்கும். என் பேர் கார்த்திகேயன் சார், சூலமேட்ல இருந்து வரேன். இஸ்லாத்துல மறுபிறவி இல்லைன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு உயிரும் சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு இறைவன் விரும்புறதாவும் குர்ஆன்ல வரதா சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் வந்து இறைவனை பற்றி அறிவே இல்லாம ஒரு அகங்காரத்தோட இருந்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்க. இன்னொருத்தன் பைத்தியமா சிலர் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து மோட்சம் எப்படி கிடைக்கும்? அதே நேரத்துல இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா, நிறைய பிறவி இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டு எந்த அளவுக்கு அறிவோட குணநலனோட வாழ்ந்து இறக்குறாங்களோ அந்த இறைவனை பற்றிய அறிவோட மறுபிறவி பிறந்து மோட்சம் அடையறதா சொல்றாங்க, நிறைய பிறவி எடுத்து. என் கேள்வி என்னன்னா, இந்த பைத்தியக்காரங்க இறைவனை பற்றிய அறிவு இல்லாதவங்க இந்த பிறவிலே இறந்து போயிடுறாங்க வச்சுக்கங்க. அவங்களுக்கு இறைவன் வந்து எப்படி மோட்சம் கொடுப்பாரு? நரகத்தை தானே கொடுப்பாரு. அப்போ இந்து மத தத்துவம் கரெக்டா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அழகான கேள்வி. அதாவது மறுபிறவி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மறுபிறவின்னு உன்னை நம்பும் பொழுது இந்த பிறவியில ஒரு மாதிரியா நல்லவன் நடந்தவன் அடுத்த பிறவியில் அதற்கான பயனை பெற்று அது ஒரு வாய்ப்பு இருக்குதுல்ல, அது ஏற்கத்தக்கதா இருக்குது. மறுபிறவில ஒன்று இல்லைன்னு சொல்லும் போது அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காதுன்றது ஒரு நல்ல அழகான கேள்வி தான் இது. நீங்க நம்ம அறிவுபூர்வமாகவே மத நம்பிக்கையை நம்ம சிந்திக்கணும். எப்படின்னா, இப்ப ஒவ்வொரு மனிதனும் அடுத்த பிறவிக்கு போறான்னு சொல்றோம். சொன்னோம்னா இப்ப இன்றைக்கு உலகத்துல 600 கோடி மக்கள் வாழ்றாங்க. 600 கோடி மக்கள் வாழ்றாங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி எவ்வளவு வாழ்ந்திருப்பாங்க சகோதரர் சொல்லுங்க. ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா 1000 வருஷத்துக்கு முன்னாடி 10 கோடி இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அது நமக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 கோடி தானே, இப்பதானே 600 இருக்குது. எடுக்காட்டாலும் நமக்கு தெரியுது இல்லைங்க, எடுக்காட்டாலும் நமக்கு தெரியாதா உலக ஜனத்தொகை இவ்வளவா இருக்குது? இல்ல. அப்ப ஒரு 1000 வருஷம் பாரதியார் காலத்துல அவர் சொல்றாரு 30 கோடிங்கிறார்ல, பாரதியார் காலத்துல 100 கோடியும் 30 கோடிங்கிறாருன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா டோட்டல் மனித சமுதாயம் ஒரு 10 கோடியா தான் இருக்கும். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 5 கோடியா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா ஒரு 1 கோடியா தான் இருக்கும். அதனால பெருகி இருக்கிறோம். மறுபிறவின்னு ஒண்ணு இருக்குமானால் மக்கள் தொகை பெருகவே கூடாது. அவன் தான் பெருகிட்டே வர்றான். எப்படின்னா, இப்ப இன்னைக்கு 600 கோடி பேர் இருக்கிறோம். இப்ப நம்ம தான் மறுபிறவியா பிறக்கணும், நம்ம தானே மாறணும். அடுத்த ஜெனரேஷன்லையும் 600 கோடி தான் மாறணும், 1000 கோடி ஆகக்கூடாது. விலங்குலையும் சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்றேன்.
எல்லாமே கூட. இப்ப அதாவது விலங்குகளை எடுத்தாலும் நவீன முறையில் அதிகமாக உற்பத்தி ஆகிக்கிட்டு அந்த எண்ணிக்கை குறைஞ்சி மனுஷ எண்ணிக்கை கூடுனாலும் ஒத்துக்கலாம். நான் மனித இனத்தை மட்டுமே சொல்லல, எல்லா உயிரினங்களுமே அன்னைக்கு குறைவாகவும் இன்னைக்கு கூடவாகத்தான் இருக்குது. மனிதன் தான் பெருக்கிறான், உற்பத்தி ஆக்குறான். விலங்குகளையும் வந்து அதிகமா தேவைக்காக வேண்டி உற்பத்தி பண்றான், அதை வளர்க்கிறான், பெருக்கிறான், நவீன முறையில் வந்து கண்டுபிடிச்சு செய்யறான். ஆடு மாடு கோழிகள் எடுத்துக்கிட்டாலும் அன்னைக்கு விட இன்னைக்கு தான் அதிகமான இல்ல அழியிறது தானே மறுபிறவி வருது. அழியிறது வேற இருக்கு இத்தனைக்கும் பாருங்க, அது இன்னும் மைனஸா தான் நீங்க சொல்றீங்க. அழியிற உயிர் வேற இருக்கு, மறுபிறவி இல்லாம அதை விட்டுருங்க. சுத்தமா அழிஞ்சு டினோசார் மாதிரியான அப்ப இன்னும் மைனஸா நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு பாயிண்ட் எதிராக தான் வருது. இது அழியாமையே இருந்தாலே இந்த அளவு தான் இருக்கணும், 600க்கு 600 தான் இருக்கணும். அதுல 100 அழிஞ்சு போச்சுன்னா குறையணும். இன்னைக்கு 600 கோடியா இருக்கிறது, அடுத்த ஜெனரேஷன்ல 600 கோடி மனுஷங்க வச்சுக்கிறோங்க. ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் ஒரு 600 கோடி வைங்க, 1200 கோடி இருக்கிறோம். இதான் மறுபிறவி அங்க மாறணும். அப்ப அடுத்தது நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த நூற்றாண்டுல இதே 1200 கோடி தான் இருக்கணும், 24,000 கோடியா இருக்கும். நம்மளே வந்து ஒரு ஜோடி மனுஷன் இன்னைக்கு 600 கோடியா இருக்கிறோமே. ஒரே ஒரு ஜோடி மனுஷன், ஒரே ஒரு ஜோடி உயிரினங்கள் தான் இன்னைக்கு பெருகி இருக்கிறோம். உலகத்து அத்தனை உயிரை எடுத்துக்கங்க, இன்னைக்கு அதிகம், எல்லா உயிரினங்களும் அதிகம். அப்ப இந்த இதுக்கு எங்க இருந்து இந்த பிறவி கிடைச்சிச்சு? நான் தான் கழுதையா பிறக்கிறேன் அடுத்த பிறவில, அந்த கழுதை தான் அடுத்த பிறவில வந்து மாடா பிறக்குது, அந்த மாடு தான் அடுத்த பிறவில இன்னொரு வேற ஒரு நல்ல மனுஷனா பிறக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்ப இந்த பிறவிகள் வந்து இதுக்குள்ளதான் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும். இல்ல மறுபிறவிங்கிறது அதுதானே திருப்பி வருதுங்கிறீங்க. அத மோட்சம் அடைகிறவன் இன்னொரு பிறகு வரமாட்டாங்கிறீங்க. அதான் சொல்றேன், அப்ப இன்னும் குறையணும்ல. நான் என்ன சொல்றேன், மொத்தத்துல இன்னும் சொல்றேன், இல்ல இன்னும் தெளிவா சொல்றேன், மறைஞ்சு எல்லாத்தையும் எடுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கிறங்க. கொஞ்சம் நீங்க இன்னும் சொல்ல போனா, நீங்க சொன்ன மறுபிறவி நம்பிக்கையும் கூட மறுபிறவிக்கு லிமிட் உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? இந்து மத நம்பிக்கை பிரகாரம் மறுபிறவிக்கு லிமிட் உண்டு. 7 பிறவி தான், அது தெரிஞ்சுக்கணும். 7 ஜென்மம் தான் இருக்கு ஒருத்தனுக்கும், 8வது ஜென்மம் கிடையாது. அப்ப அந்த 7 ஜென்மத்தை முடிச்சவங்க வர கம்ப்ளீட்டா வரவே மாட்டான், திரும்பி வர அது வேற குறையணும். நான் எனக்கு கணக்குப்படி பார்த்தா இப்படியே ரொட்டினா ஒரு 1000 பிறவிலாம் யாருக்கும் கிடையாது. டோட்டல் 7 பிறவி, 7 ஜென்மங்கள் அழகா இருக்குது. நீங்க மறுபிறவி சொல்லக்கூடிய விலைக்கு கேளுங்க. வள்ளுவர் வந்து இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி இல்லைங்க அவரு. அதாவது வள்ளுவர் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டியா? வள்ளுவர் சொல்லலாம் இந்து மதத்தில் ஒத்துக்குவாங்களா? இந்து மதம் வேற, அவர் வேற. அதை நீங்க வள்ளுவர உதாரணங்க. நான் சொல்லக்கூடியது மறுபிறவியை சொல்லக்கூடிய மத ஆதாரத்தை பகவத்கீதையில இருந்து காட்டுங்க எனக்கு, அதுதான் காட்டணும். நீங்க வள்ளுவர் இல்ல இல்ல, அதனால இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு அம்சத்தை வச்சுக்கிறேங்க. அதாவது இப்ப என்னுடைய ஆர்குமெண்ட் இது, அதாவது 7 பிறவியை முடிச்சவன் திரும்பி வரமாட்டான், அந்த வகையில் வர குறையணும். ஆனா எண்ணிக்கை புதுசு புதுசு அதிகமாகிட்டு தான் போகுது, டபுளாக ட்ரிபிளாக பல மடங்காக பெருகிட்டு போகுதுன்ற வாதத்தையும் வச்சுக்கிறோங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஒரு பிறவியை நான் அடைவது வந்து என்னுடைய நன்மை தீமைக்கான பரிசு தண்டனை தானே. ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு நான் மாறுறேன்னா, நான் ஏற்கனவே செஞ்ச அக்கிரமத்துக்கு இப்போ எனக்கு தண்டனை, அது இன்னொரு பிறவியா மாறுறது. நான் ரொம்ப கொடுமைக்காரனா இருந்தா என்னை ஒருத்தன் கொடுமைப்படுத்துவான், அதானே சொல்றோம், அதானே பிறவிக்கு உள்ளது. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு தண்டனையோ பரிசோ கொடுத்தா அது அவனுக்கு விளங்கணும், முதல்ல அவனுக்கு விளங்கணும். இப்ப நீங்க என்ன பிறவியா இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முந்தி உங்களுக்கு தெரியல. அதாவது நீ ஒருத்தன் தனக்கு தெரியணும், நான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன், இந்த இதுக்காகத்தான் நான் அனுபவிக்கிறேன், உங்களுக்கு தெரியணும். நீங்க போன பிறவில என்னவா இருந்தீங்க இங்க ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப தெரியலன்னா அதை நீங்க நம்புறீங்க. தெரியணும்ல, நான் இந்த மாதிரி பண்ணதுனால நான் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்கிறேன், நான் இந்த மாதிரி புண்ணியம் பண்ணதுனால, போன பிறவில நான் இப்படி பண்ணதுனால நான் இப்படி இருக்கிறேன். ஒரு ஆடு கூட உன்னோட பிறவின்னு சொல்றோம், ஏதோ ஒரு பிறவில நிற்குது, அது வந்து ஏன் ஆடா பிறந்தது தெரியுமா? அப்ப எப்படி நீங்க மறுபிறவிங்க? மறுபிறவிங்கிறது எல்லா உயிருக்கும் நீங்க சேர்த்து சொல்றீங்க, மனுஷனுக்கே தெரியல. இதுக்கு முந்தி ஒவ்வொருத்தரும் என்ன பிறவியா இருந்தீங்க, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து சொல்ல முடியாது. இல்ல இது மோட்சத்துக்குள்ள வழியை நான் சொல்லிடுறேன். மதிப்பா பேசுறீங்க, ஆனா உலகத்தையே படைத்த ஆண்டவனை இறைவன் என்றும்
அது ரெண்டாவது கேள்வி. இதை முடிச்சுது. கரெக்ட், அருமையான கேள்வி. இதை முடிச்சுக்கிறேன். இது ஒன்றும் முடியல. சூப்பரான கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி தானே அது. இப்ப அதனால இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? பைத்தியக்காரன் இருக்கான், அவனுக்கு என்ன மோட்சங்கிறீங்க? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அறிவோடு செய்யக்கூடிய தீமைக்கு தான் தண்டனையே தவிர அவன் என்ன செய்யறான்னு தெரியாமல் செய்யக்கூடிய எதுக்கும் தண்டனை இல்லை. பைத்தியக்காரன் எல்லாம் நேர சொர்க்கத்துக்கு போவான். இஸ்லாம் மோட்ச வாழ்க்கை எப்படி சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இஸ்லாம் சொல்றதான் நீங்க தெரிஞ்சுக்கிறேன். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற நாலேஜ். முதல்ல ஒரு ஜோடியை கடவுள் படைச்சாரு. இன்னைக்கு 600 கோடி இருக்கிறோம். இன்னும் 1000 கோடி 2000 கோடி வரைக்கும் போகலாம். ஒரு கட்டத்தில் இந்த உலகம் முழுமையாக அழிக்கப்படும் இஸ்லாம் சொல்லுது. இப்படி எல்லாம் இருக்கிறோம்ல, நம்மளா 1-2 சாவுறது தனி விஷயம், இயற்கையான மரணிக்கிறது வேற விஷயம். ஒரு கட்டத்தில் அது 1000 வருஷத்துக்கு பிறகு கூட இருக்கலாம், அடுத்த வருஷமா கூட இருக்கலாம். ஒரு கட்டத்தில் உலகம் கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டு போயிடும் இஸ்லாம் சொல்லுது. இது அறிவியல்லையும் உன்னோட ஒன்று மோதி அழியக்கூடிய காலம் வருதுன்னு சொல்றான். சூரியன் தன்னுடைய வீரியத்தை இழக்குது, சந்திரனை இழக்குது, பூமி இழக்குது. உன்னோட ஒன்று ஈர்ப்பு சக்தி இழந்து போச்சுன்னா, உன்னோட முட்டி மோதி சுக்குநூறா செதறிச்சுன்னா என்ன போயிரு, அது பல ஆண்டுகள் இருக்கான ஆகுங்கிறான். சயின்ஸ்லையும் ஒத்துக்கிறான் அழிகிறத. இஸ்லாம் காலத்தை சொல்லல, 2000 அழியும் 2500 அழியும்னு சொல்லல. உலகத்தை நான் அழிப்பேன் கடவுள் சொல்றாரு. இந்த உலகத்தை படைச்ச நான் அழிப்பேன். அழித்த பிறகு முதல் மனிதர்ல இருந்து உலகம் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் எத்தனை பேர் தோன்றி இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரையும் மறுபடியும் நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மறுமைன்னு சொல்லுது, மறுபிறவியை சொல்லல. மறுமை வாழ்க்கை எப்படி எல்லாம் அழிக்கப்பட்டுரும். கடவுள் நம்மளை படைச்ச கடவுள் திரும்ப படைக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்ப படைச்சி இருக்கிற நம்ம நம்பிட்டோம்னா அது பெரிய ஆச்சரியம் இல்லை. இதுல நம்பிக்கை இல்லாட்டி அதுவும் நம்பிக்கை இல்லாம போயிடலாம். நம்ம நம்புறோம் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, நம்புறோம். நம்மள ஒண்ணுமே இல்லாம இருந்து படைச்சிருக்காரு. இப்ப நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிருச்சு. மாடல் கிடைச்சவனா 2வது படிக்கிறது கஷ்டம் கிடையாது, ஃபர்ஸ்ட் படிக்கிறது எப்பவுமே கஷ்டம். இதை முத உண்டாக்குறவங்க கஷ்டப்பட்டிருப்பான். இப்ப இதே மாதிரி ஒரு டயர் தூக்கிட்டு அடிச்சு போயிருப்பான். 2வது படிக்க கஷ்டம். இப்ப கடவுள் நம்ம முதல்ல படைச்சு விட்டாரு. திரும்ப எல்லாரையும் கடவுள் உயிர்ப்பித்து எழுப்புவார். எழுப்பி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த தீமைகள், அந்த தீமைகள்ல அவர் திருந்தி கொண்டவைகள், திருந்தினா கடவுள் மன்னிச்சிருவார். உலகத்தில் வாழும்போது திருந்தாமல் இருக்கிற தவறுகள், இப்படி வகைப்படுத்தி அந்தந்த தவறுகளுக்கு ஏற்றவாறு பரிசோ தண்டனையோ கடவுள் கொடுக்கிறார். பரிசுக்கு பேரு சொர்க்கம், தண்டனைக்கு பேரு நரகம். இஸ்லாம் சொல்லக்கூடிய மோட்சத்தை சொல்றான். மோட்சம் சொன்னா அவரு எல்லாரும் மோட்ச வாழ்க்கையில அடைய முடியாது. அவனுடைய நல்ல செயல், அடுத்தவனை சுரண்டி கொலை செஞ்சு கொள்ளை அடிச்சு அதுல இருந்து திருந்தாம கடைசி வரைக்கும் அதிலேயே நிலையா இருந்து செத்தான்னா அவனுக்கு நரகம் இருக்கிறது. இப்படி ஒருவன் நம்புவதனால அவன் அந்த செயல்களை செய்யறதுக்கு பயப்படுவான். இன்னொரு வாழ்க்கை இருக்குது, கடவுளுக்கு முன்னாடி நம்ம நின்று பதில் சொல்லி ஆகணும். அந்த வாழ்க்கையை நம்ம அடையணும். ஒரு பிறவிதான். இதுல இஸ்லாம் சொல்றேன். இதுல அப்ஜெக்ஷன் ரெண்டாவது, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கேட்டார்ல, இஸ்லாம் மறுபிறவியை சொல்லல, மறுமையை சொல்லுது. அப்ப எல்லா மனிதர்களும் கடவுள் முன்னாடி நின்று நம்ம எல்லாம் பதில் சொல்லி ஆகணும்னு நினைக்கும் போது, கடவுள் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதில் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். திருடக்கூடாது. திருடுனா உலகத்துல இருந்து தப்பிச்சிடலாம், லஞ்சம் கொடுத்து தப்பிச்சுக்கலாம், ஏதாவது ஒண்ணு ஏமாத்தி தப்பிச்சுக்கலாம். கடவுள்கிட்ட தப்பிக்க முடியாது. அவர் கேட்பாரு, திருட்டுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுப்பாரு. அதுல முடிவே இல்லைன்னு சொல்லுது இஸ்லாம். இந்த மரணத்துக்கு பிறகு திரும்ப உயிர் கிடைச்சிருச்சுன்னா சொர்க்கம்னா சொர்க்கம், அதுலயே இருந்துகிட்டு இருக்க வேண்டியதான் இன்பத்தோடவே. நரகம்னா தண்டனை, அதுவும் நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும். எந்த பட்சம் இல்ல, எல்லாரும் அடைய முடியாது. தப்பான சித்தம். அதாவது நான் அக்கிரமம் தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு மோட்சம் கிடைக்கும் நினைக்க கூடாது. அதை முன்கூட்டியே சொல்றோம்ல, திரும்பிக்கிறங்க. அதாவது அவன் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்ன அக்கிரமம் பண்ணாலும் அவர் பண்ணுவாரு, அவருக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நல்ல வாதம் இல்லை. அதாவது நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோம்னா, அவர் பண்ற அக்கிரமத்தெல்லாம் பண்ணுவார், அவருக்கு மோட்சம் கிடைக்கும்னா அக்கிரமம் தொடரும், அவன் திருந்து வேணாம். அக்கிரமம் கிடைச்சவனுக்கு தண்டனை தான் இருக்குண்டா தான் ஒழுங்கா நடப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் என்ன அக்கிரமம் பண்ணாலும் அவனுக்கும் கிடைக்கணும்ல. அது எப்படி கிடைக்கணும்? அவன் திருடுவான், கொள்ளை அடிப்பான், அடுத்தவன் கொண்டாடி கைப்பிடிச்சு இழுப்பான், அடுத்தவன் சொத்து அபகரிப்பான், அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா அவன் என்ன செய்வான்? நமக்கு எப்படி தான் கிடைச்சிருக்கணும் மோட்சம்? அவன் மறுபிறவி வாய்ப்பு கொடுத்தாலும் கிடைக்காதுல்ல. அதுல எப்படி நடந்தாண்டா வாய்ப்பு இருக்காதுல்ல. அது மறுபிறவி தான் இல்லைன்னு அது எப்படி உங்களுக்கு தெரியலையே எந்த பிறவில. அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை இது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மறுமைன்னு தான் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுல கேள்வி கணக்கு உண்டு. எல்லாருக்கும்லாம் மோட்சம் கிடையாது. பைத்தியக்காரனுக்கு மோட்சம் உண்டு. நீங்க சொல்லல பைத்தியக்காரன் ஒண்ணு
அவன்லாம் நேர சொர்க்கத்துக்கு போறான். அவனுக்கு எந்த கொஸ்டினும் கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது. நேர சொர்க்கத்துக்கு போயிடுவான். இதுதான் இது.